குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சங்காரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 426. உண்மையான சங்காரம். நித்த சங்காரம் இரண்டு உடல் நீவுதல், வைத்த சங்காரமும் மாயாள் சங்காரமும், சுத்த சங்காரம் மனாதீதம் தோய்வித்தல், உய்த்த சங்காரம் சிவன் அருள் உண்மையே. நித்த சங்காரம் அப்படின்னா நாள் ஒடுக்கம், நீவுதல் அப்படின்னா தடவுதல். கனவு நிலையிலே ஜீவன் தூல உடலினின்றும் சூக்கும உடலை பற்றி நின்று தூல உடலை நழுவுமாறு விட்டுவிடுதல். நாள் ஒடுக்கம் என்ற நித்த சங்காரம் என்பது தூல சூக்குமமான இரண்டு உடல்களையும் ஜீவன் தொட்டு கொண்டு இருப்பது ஆகும். இப்படி அமைத்த சங்காரம் மாயையை பொருந்திய சங்காரம் ஆகும். சுத்த சங்காரம் என்பது மனம் அதீதத்தில் போய் செயல் இன்றி சேட்டையின்றி இருப்பதாகும். அப்போது சிவன் அருளில் தோய்விக்க செய்வதே உண்மையான சங்காரம் ஆகும். பாடல் 427. சிவமாம் தன்மை அளித்ததே உண்மையான ஒடுக்கம். நித்த சங்காரம் கருவிடர் நீக்கினால், ஒத்த சங்காரம் உடலுயிர் நீவுதல், வைத்த சங்காரம் கேவலம் ஆன்மாவுக்கு, உய்த்த சங்காரம் சிவமாகும் உண்மையே. உயிர்க்கு கேவல நிலை என்பது சகல நிலையில் உள்ள தூய நிலை. இது சகல நிலையில் ஒளி பெற்று இருப்பதை குறிக்கும். உடல் உயிர் நீவுதல் அப்படின்னா கருவியும் கரணங்களும் கழன்று நிற்றல் அப்படின்னு அர்த்தம். நாள் ஒடுக்கம் என்பது பிறவி துன்பத்தை போக்கும். அங்கனமாயின் மனம் கருவிகள் ஒத்த ஒடுக்கத்தில் உடலும் உயிரும் பிரிந்திருக்கும் நிலை உண்டாகும். இங்கனம் வைக்கப்பட்ட ஒடுக்கம் ஆன்மாவுக்கு சுத்த கேவல நிலையாகும். சிவமாம் தன்மை அளித்த ஒடுக்கமே உண்மையான ஒடுக்கம் ஆகும். பாடல் 428. ஒடுக்கம் 4 வகை. நித்த சங்காரமும் நீடு இளைப்பு ஆற்றுதல், வைத்த சங்காரமும் மண்ணும் அனாதியில், சுத்த சங்காரமும் தோயா பரன் அருள், வைத்த சங்காரமும் நாலாம் மதிக்கிலே. இளைப்பாற்றல் அப்படின்னா நீண்ட உறக்கத்தில் வைத்தல், வைத்த அப்படின்னா அமைத்து வைத்த, மனாதி அப்படின்னா மனம் முதலிய கரணங்கள், நாலாம் சங்காரம் அப்படின்னா கருவிகளினின்றும் நீங்கி பரன் அருளில் தோய்ந்து விளங்கும்படி செய்தல் அப்படின்னு அர்த்தம். நாள் ஒடுக்கம் என்ற நித்த சங்காரம் நீண்ட உறக்கத்தில் நிறுத்துவது ஆகும். அமைத்து வைத்த ஒடுக்கமும் மனம் முதலான கரணங்கள் அடங்கி இருக்கும்படி செய்தல் ஆகும். சுத்த ஒடுக்கமும் கூட கருவிகளினின்றும் நீங்கி பரன் அருளில் கூடாமல் இருப்பது ஆகும். மதித்து சொன்னால் கருவிகளினின்றும் கழன்று நீங்கி பரமன் அருளில் தோய்ந்து விளங்குமாறு செய்தல் நான்காம் ஒடுக்கமான சங்காரம். பாடல் 429. சுத்த சங்காரத்துள் நிகழ்வது. பாழே முதலா எழும் பயிர் அப்பயிர், பாழாய் அடங்கினும் பண்டை பாழ் பாழாக, வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம், பாழாம் பயிராய் அடங்கும் அப்பாழிலே. பாழே முதலா அப்படின்னா பாழாகிய சிவத்தை முதலாக குணம் குறி முதலானவை இல்லாததால் சிவம் பாழ் எனப்பட்டது. வாழா சங்காரம் அப்படின்னா முடிவை தராத சங்காரம். மால் அயன் செய்தி அப்படின்னா திருமால் நான்முகன் இவர்களின் செயல்கள், பிறப்பு இறப்பு ஆகிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது திருமால் அயன் ஆட்சிக்கு உட்பட்ட ஒடுக்கம் ஆகும். பாழாகிய குணம் குறியற்ற சிவத்தை முதலாக கொண்டு தோன்றும் ஆன்ம பயிர், அது தனு கரணம் முதலியவற்றுடன் கூட்ட பெற்ற பின் திரும்பவும் அடங்கினும் முந்தைய நிலையை அடையாது. இது முடிவினை தராத சங்காரம். ஆதலால் இச்சீவர்கள் திருமால் நான்முகன் செயலுக்கு உட்பட்டு பிறப்பிலும் இறப்பிலும் உழல்வார்கள். ஆணவ மலம் வன்மை கெட்டு வறுக்கப்பட்ட விதையை போல் பாழும் பயிரானது அந்த சிவத்தின் பரப்பில் அடங்கி இருக்கும். பாடல் 430. ஒளிமண்டலத்தில் மனம் ஒடுங்க வேண்டும். தீய வைத்து ஆர்மின்கள் சேரும் வினைதனை, மாய வைத்தான் வைத்த வன்பதி ஒன்றுண்டு, காயம் வைத்தான் கலந்து எங்கும் நினைப்பது ஓர், ஆயம் வைத்தான் உணர்வு ஆற வைத்தானே. உலக மக்களே சேர்கின்ற வினைகளை சுத்த
கொடுத்து விடுவது போல் சிவனிடம் ஆர்வத்தை பெருக்கி நிற்பீர்களாக. இங்கனம் அழியும்படி செய்பவன் வாழும் இடமான சகஸ்ரதலம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்தை உடலிலேயே வைத்திருக்கிறான். கலந்து சிந்திப்பதற்கு உடலை சூழ ஒளி கற்றைகளையும் அமைத்திருக்கிறான். சிவனது கருணை என்னவென்று சொல்வது. பிரிவு 12. துரோபவம். துரோபவம் அப்படின்னா மறைப்பு அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானின் ஆணையை மேற்கொண்ட மகேஸ்வரன் சீவர்கள் அறியாதபடி வினையின் பயன்களை நுகரும்படி செய்கின்றான். இதுவும் வினையை கழிப்பிக்க செய்வது ஆகும். ஆதலால் இதுவும் அருள் செயலே. பாடல் 431. உடனிருந்தும் இறைவனை மனம் அறிய இயலாமை. உள்ளத்து ஒருவனை உள் ஒரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே. உள்ளொரு சோதியை அப்படின்னா மனதில் உள்ள பேரொளி பிழம்பானவனை, ஓரடி நீங்காத ஒருவன் அப்படின்னா சிறிதும் நீங்காதவன், மல மறைப்பால் உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சீவன் இறைவன். அவன் தன்னுடன் இருந்தும் அறிந்து கொள்ள இயலாது. இறைவன் உயிருக்கு உயிராக இருப்பவன், மனமண்டலத்தில் உள்ளே எழும் பேரொளி வடிவு கொண்டவன், மனத்தை விட்டு சற்றும் நீங்காதவன். இத்தகைய அவனை மனதில் உடனாய் இருப்பினும் மனம் மலமறைப்பால் இன்ன தன்மையன் என்று உணராது. பாடல் 432. முத்தியை அளித்தான். இன்பப் பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய் பாசத் துயருள் அடைத்தனன். என்பில் கொழுவி இசைந்து உரு தோள் தசை முன்பின் கொழுவி முடிகுவது ஆக்குமே. இறைவன் உயிர்களை தூய்மை செய்வதற்காகவே துன்பம் தரும் உடலை தந்துள்ளான். இன்பம் அடைவதற்கு உரிய பிறவியை தந்த இறைவன் துன்பத்தை தரும் தொடர்பை உயிர்களுக்கு அமைத்து அருளினான். அவன் உயிர்களுக்கு எலும்புடன் சேர்த்து பொருந்திய தோளாலும் தசையாலும் வலிமை பொருந்த செய்து முத்தியை அளித்து அருளினான். பாடல் 433. இறைவனின் அருள் செயலை அறியார். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாரே. சதா சிவமே நாதமயமாய் விளங்கி சிவனது ஆணையை ஏற்று மற்ற கடவுளர்களுடன் படைத்தல் முதலிய செயல்களை செய்பவன் ஆவான். நான்முகன் முதலியவர்கள் சிவபரப்பில் உள்ளவர்கள். ஆதலால் அப்பெருமானின் முழு அருள் செயலையும் அறிய மாட்டார்கள். அதாவது உருத்திரன் திருமால் இன்பத்தை தந்த நான்முகன் ஆகிய மூவரும் வந்து உடனாக இருந்து இறைவன் அமைத்து கொடுத்த பெருமையுள்ள இயந்திரமான உடலில் மறைவாக அந்த இறைவன் வைத்த தன்மையை அறிய மாட்டார்கள். பாடல் 434. மனத்தை நாவின் வழி செலுத்தி அடைய அறியார். காண்கின்ற கண் ஒளி காதல் செய் ஈசனை ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியை ஓன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணையாரே. ஓன்படு அப்படின்னா ஒன்னும், அலி அப்படின்னா ஆண் பெண் அற்ற தன்மை, சேன்படு பொய்கை அப்படின்னா சிரசின் மேல் உள்ள வான மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான நீர்நிலை, செயல் அப்படின்னா உடன் உறைதல், பார்க்கும் கண்ணில் ஒளியாய் இருந்து அருள்பவன் ஈசன், ஆணாய் பெண்ணாய் அலியாய் விளங்கும் ஆதியான சிவன், அவனை உண்பதற்கு பயன்படும் நாவின் வழியே மனதை செலுத்தி தலையிடத்து உள்ள வான் மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான தடாகத்தில் உடன் உறைவதை பொருந்தவில்லை. பாடல் 435. அண்ட கோசத்தில் மறைப்பை செய்தல். தெருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதி பிரானும் சுருளும் சுடர் ஒரு தூவின் சுடரும் இருளும் அறநின்ற இருட்டறையாமே. தேருளும் அப்படின்னா தெளியும், ஆதி பிரான் அப்படின்னா சதாசிவன், இருட்டறை அப்படின்னா இருள் உடைய அறை, அதாவது மறைப்பை செய்தல். தெளிவு பொருந்திய உயிர்களுக்கும் ஒளி மண்டலத்தில் உள்ளவர்களுக்கும் இன்பத்தை அளிக்கும் இயல்புடைய சதாசிவனும் சிறு ஒளியை உடைய தூவெண்மதியும் இருளும் கெடும்படியாய் வல் இருளாயிருக்கும் சீவரின் அண்ட கோசத்தில் மறைப்பை செய்து கொண்டு இருப்பார்.
அளிப்பான். பாடல் 436. மறைத்தலை செய்பவன் அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றொடு ஒன்று ஒவ்வா பறக்கும் உருவமும் பாரகந்தானாய் கறக்கின்றவை செய்த காண்தகையானே. அரைக்கின்ற அருள் தரும் அப்படின்னா மறைப்பு சக்தியை அருள்வான். அங்கங்கள் அப்படின்னா தத்துவங்கள். பாரகம் அப்படின்னா உலகம். காண்தகையானே அப்படின்னா செய்பவனே. கறக்கின்றவை அப்படின்னா மறைக்கின்றவை. மறைத்தல் அப்படின்னா திரோதான சக்தி. தத்துவங்களும் ஓசை முதலிய தன் மாத்திரைகளும் கூறப்படுகின்ற ஆசைகளும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு விளங்கும் பல வகைப்பட்ட வடிவங்களும் உலகம் முழுவதும் தானாய் மறைக்கின்ற இறைவனே மறைக்கின்ற சக்தியை அருள் செய்பவனாகின்றான். பாடல் 437. அக வழிபாடு சிறந்தது. ஒலித்து வைத்தேன் உள் உற உணர்ந்து ஈசனை வெளிப்பட்டு நின்று அருள் செய்திடும் ஈண்டே களிப்பொடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சினும் வேட்சியும் ஆமே. அக வழிபாட்டை உள்ளுணர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. புற வழிபாடு அப்படின்னா வெளிப்பட்டு வணங்குதல். வேட்சி அப்படின்னா விருப்பம். சிவபெருமான் மறைவாய் இருந்து செய்யும் உதவியை உள்ளத்தே உணர்ந்து வழிபடுதல் வேண்டும். நான் சிவனை உள்ளத்தில் உணர்ந்து போற்றி எண்ணி வழிபட்டேன். அவன் அப்போதே காட்சியில் வெளிப்பட்டு அருள் அளிப்பான். இனி மகிழ்ச்சியுடன் அன்பு என்ற பெருங்குணம் வெளிப்பட்ட அப்பெருமானை வெளியே வழிபடினும் அது அவனுக்கு விருப்பத்தையே தரும். பாடல் 438. மகேஸ்வரன் மறைத்தலை செய்பவன் நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்றங்கு இயங்கி அரண் திருமாலவன் நன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்றிவராகி இசைந்திருந்தானே. மகேஸ்வரன் திருமால் ஆகிய மூவரும் அறியாதவாறு மறைத்தல் செயலை செய்கின்றனன். உயிர்கள் பக்குவம் பெறும் வரை அவ்வாறு செய்கின்றான். யாவற்றையும் தானே மறைத்து நின்றவன் மகேஸ்வரன். அவன் கீழ்முகம் கொண்டு செயல்பட்டு ஒரு திறன் திருமால் நன்மையை செய்யும் சுவாதித்தான கமல மலரில் உள்ள நான்முகன் ஆகிய மூவருடனும் கலந்து விளங்குகின்றான். பாடல் 439. மனமாசு நீங்கும் விதம். ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தின் இருங்கரை மேல் இருந்து இன்புற நாடி வரும் கரை ஓரா வகையினில் கங்கை அருங்கரை பேனில் அழுக்கு அறலாமே. ஒருங்கிய அப்படின்னா ஒடுங்கிய. உத்தம சித்தன் அப்படின்னா சிவன். இருங்கரை அப்படின்னா பெரிய கரை. ஓரா அப்படின்னா உணரா நாடாத அப்படின்னு சொல்லலாம். பேனில் அப்படின்னா பொருந்தினால். அழுக்கு அறலாம் அப்படின்னா மனதின் மாசு நீங்க பெறும் அப்படின்னு அர்த்தம். ஒடுங்கி இருக்கும் பாச நிலையில் சிவன் என்றும் பெருங்கரையின் மீது சீவர்கள் இருந்து ஆன்ம அனுபவத்தை விரும்பி பிறவியான வரும் கரையினை நாடாத தன்மையில் வான் கங்கையை பொருந்தினால் மாசு நீங்க பெறலாம். பாடல் 440. உயிர்களுக்கு புலப்படாதவன் சிவன். மண் ஒன்றுதான் பல நற்களம் ஆயிடும் உள் நின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே கண் ஒன்று தான் பல காணும் தன்னை காணா அண்ணலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே. மண் அப்படின்னா களிமண். நற்களம் அப்படின்னா நல்ல பாத்திரம். யோனிகள் அப்படின்னா உடல்கள். ஒரே மண் பல நல்ல கலங்களாகிவிடும். அதே போல் உடல் பேதங்களுக்கெல்லாம் உள்ளே உள்ள ஒருவனே காரணம் ஆகும். கண் என்ற பொறி வெளியே இருக்கின்ற பல பொருள்களை கண்டாலும் அது தன்னை அறியாது. அதை போன்று இறைவனும் எல்லா உயிர்களின் வேறுபாட்டுக்கு காரணமாக இருந்தாலும் அவன் உயிர்களின் காட்சிக்கு புலப்படாமல் விளங்குகிறான். அருளல் அதாவது அனுக்கிரகம் என்ற பிரிவின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாடல் 441. உயிர்களை உடல்களுடன் சேர்ப்பவனும் பிரிப்பவனும் சதாசிவன். 8 திசையும் எரிகின்ற காற்றொடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்ட
கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. எரிகின்ற அப்படின்னா வீசுகின்ற, வட்டத்திரை அப்படின்னா வட்டமான திரையை உடைய உடல், காயப்பை அப்படின்னா உடலாகிய பை, கட்டி அப்படின்னா சேர்த்து, கண்ணுதல் அப்படின்னா நெற்றி கண்ணனான சதாசிவன். சதாசிவன் 8 திசைகளிலும் வீசும் காற்றுடன் வட்டமாய் பொருந்தி இருக்கின்ற கடல், தீ, பூமி, வானம் என்னும் 5 பூதங்களையும் ஒன்றாக சேர்த்து உயிர்கள் தங்கும் இடமான உடம்புடன் உயிரை சேர்த்தும் பின் பிரித்தும் வைப்பான். பாடல் 442. உயிர்கள் உய்ய அருள்பவன் சதாசிவன். உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. உச்சி அப்படின்னா சிரசு, அதாவது தலை. பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நச்சி அப்படின்னா விரும்பி. நமன் அப்படின்னா கூற்றுவன், அதாவது இறப்பு. விச்சும் அப்படின்னா விஞ்சும், மேலானது அப்படின்னு சொல்லலாம். தச்சும் அவனே அப்படின்னா தைத்து வைக்கும் அவனே. 3 சுடர்களையும் சேர்த்து ஒரே சுடராக்குகின்றவன் அந்த சதாசிவன் அப்படின்னு அர்த்தம். சமைக்க வல்லான் அப்படின்னா அமைத்திட வல்லமை உடையவன் ஆவான். விரிசுடர் அப்படின்னா கதிரவன், சந்திரன், அனல், இந்த 3மே தான். தலையிடத்ததான பிரம்மரந்திரத்தில் நீங்கி விளங்கும் நாதத்தை விரும்பி இன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இறப்பு உண்டாகாது. மேலான விரிந்த சுடராய் உள்ள அக்னி, கதிரவன், சந்திரன் ஆகிய 3ஐயும் உலகுக்கு தந்து உயிர்கள் உய்யும்படி அருள்கின்றவன் அந்த சதாசிவமே. பாடல் 443. அசையாதவற்றை அசைய செய்பவன் சதாசிவன். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன். குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. திரிகை அப்படின்னா சக்கரம், குசவன் அப்படின்னா குயவன், வனைவன் அப்படின்னா செய்வான், எங்கள் கோன் அப்படின்னா எம் இறைவனான சதாசிவம், அசைவில் உலகம் அப்படின்னா அசைவு இல்லாத, அதாவது இயக்கம் இல்லாத உலகம், இதுவாம் அப்படின்னா ஆன்மாவாய் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஒரு குயவன் தன் தண்ட சக்கரத்தில் ஏற்றிய மண்ணை தன் விருப்பப்படி செய்து முடிப்பான். அவனை போன்றே எம் சதாசிவம் எண்ணினால் அசையாத தன்மை கொண்ட உலகம் அசையாத தன்மையை விட்ட ஆன்மாவாக மாறும். பாடல் 444. உள்ள கோயிலில் வீற்றிருப்பான் விடையுடையான் விகிர்தன் மிகுபூத படையுடையான் பரிசே உலகு ஆக்கும் கொடையுடையான் குணம் என் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. விடையுடையான் அப்படின்னா ஒளியை ஊர்தியாய் கொண்டவன், காலையை ஊர்தியாய் கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம். விகிர்தன் அப்படின்னா ஒருவரால் உண்டாக்கப்படாதவன், அதாவது பிறப்பற்றவன். உலகு ஆக்கும் அப்படின்னா உலகை படைக்கும். என் குணம் அப்படின்னா 8 குணங்கள். அது என்னென்ன அப்படின்னா தன் வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பிலி இன்பம் உடையவன், அதாவது எல்லையற்ற இன்பம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். சடை அப்படின்னா ஒளி கதிர்கற்றை, பின்னல் அப்படின்னு சொல்லலாம். சதாசிவம் ஒளியை ஊர்தியாக உடையவன், மாறுபட்ட செயலை உடையவன், பல பூத படைகளை உடையவன். அத்தகையவன் தன் விருப்பப்படி உயிர்களை படைத்திடுவான். அடியார் வேண்டியவற்றை வேண்டியபடியே கொடுக்கும் கொடைத்தன்மை உடைய அவன் 8 குணங்களை உடையவன். ஒளி கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் அப்பெருமான் அடியவரின் சிந்தையில் வீற்றிருப்பவன் ஆவான். பாடல் 445. இறைவன் படைத்து அருளியவை உகந்து நின்றே படைத்தான் உலகு ஏழும், உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி, உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம், உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே. உகந்து அப்படின்னா விரும்பி, ஊன் அப்படின்னா உடம்பு. உலகத்தவர் வாழ வேண்டும் என்ற இறைவன் 7 உலகங்களையும் விரும்பி படைத்து அருளினான். அங்கனமே பல பேர்களையும் விரும்பி படைத்து அளித்தருளினான். நிலம் முதலிய 5 பூதங்களையும் தோற்றி அருளினான். விருப்பத்துடன் நின்றே உயிரிலும் உடலிலும் பொருதி
பொருந்தி உயிர்களுக்கு உதவினான். இதில் 446 தலைவனாய் உள்ளான், படைத்து உடையான் பண்டு உலகங்கள் ஏழும், படைத்து உடையான் பல தேவரை முன்னே, படைத்து உடையான் பல சீவரை முன்னே, படைத்து உடையான் பரம் ஆகி நின்றானே. பண்டு அப்படின்னா முன்பு, சீவரை அப்படின்னா உயிர்களை அதாவது மக்களை, பரமாகி அப்படின்னா தலைவனாகி சிவபெருமான் 7 உலகங்களையும் படைத்து அவற்றை உடைமையாக கொண்டான். எங்கும் பல தேவர்களை படைத்து அவர்களை ஆண்டு கொண்டான். அவனே பல உயிர்களை படைப்புக்கு விடுத்து தேவர்களுடன் தொடர்பு படுத்தி ஆட்கொண்டான். அங்கனம் படைத்து ஆட்கொண்ட அவன் தலைவனாய் விளங்குகின்றான். பாடல் 447 ஆதாரமானவனும் அவனே. ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம், ஆதி படைத்தனன் ஆசில் பல் ஊழி, ஆதி படைத்தனன் எண்கிளி தேவரை, ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே. பல் ஊழி அப்படின்னா பல யுகங்கள், தாங்கி நின்றான் அப்படின்னா ஆதாரமாய் விளங்குகின்றான். ஆதி சக்தியுடன் கூடிய சதாசிவன் ஐம்பெரும் பூதங்களை படைத்தவன். குற்றம் இல்லாத பல ஊழிகளை உயிர்களின் நன்மையின் பொருட்டு அவன் படைத்தான். எண்ணில்லாத தேவர்களை அவன் படைத்தான். இங்கனம் அவன் படைப்பை செய்தலுடன் அவற்றுக்கு ஆதாரமாகவும் இருக்கின்றான். பாடல் 448 உபதேசம் செய்து அருளல். அகன்றான் அகல் இடம் ஏழும் ஒன்றாகி, இவன் தான் என நின்ற எளியனும் அல்லன், சிவன் தான் பல பல சீவனும் ஆகி, நவின்றான் உலகு ஒரு நம்பனும் ஆமே. எளியன் அல்லன் அப்படின்னா எளிதில் காணப்படுபவன் அல்ல, நம்பன் அப்படின்னா நம்ப தகுந்தவன். சதாசிவன் அகன்ற இடத்தை உடைய இந்த உலகம் 7உடனும் ஒன்றாக பொருந்தி இருக்கிறான், அவற்றை கடந்தும் இருக்கிறான். இவ்வகையினால் சிவன் உடனாய் இருப்பினும் எளிமையில் காட்சி தருபவன் அல்ல. சிவனே பல வகையான உயிர்களிடம் பரவி கலந்து அவனை விரும்பியவர்க்கு அவரவரிடம் பொருந்தி உபதேசம் செய்து அருளினான். பாடல் 449 பேரொளியின் இயல்பு. உன்னின்ற சோதி உரநின்ற ஓர் உடல், விண்ணின்ற அமரர் விரும்பும் விழுப்பொருள், மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன், கண்ணின்ற மாமணி மாபோதமாமே. ஒன்னின்ற அப்படின்னா உள்ளே எழுகின்ற, விழுப்பொருள் அப்படின்னா மேலான பொருள், மண்ணின்ற வானோர் அப்படின்னா மண்ணுலகத்தில் பக்குவம் பெற்ற மேலோர்கள், மாபோதம் அப்படின்னா பெருஞானம், உள்ளே தோன்றிடும் பேரொளியானது உயிர் பொருந்தி நிற்கும் ஓர் உடலாகவும், வானில் உள்ள தேவர்கள் விரும்பும் மேலான பொருளாகவும், இம்மண்ணுலகத்தில் பக்குவம் பெற்ற மேலோர் புகழும் திருமேனியாகவும், கண்ணில் விளங்கும் மணியாகவும் ஞானமாகவும் விளங்குகின்றது. பாடல் 450 சிவன் உயிருடன் கலந்திருக்கும் தன்மை. ஆரும் அறியாத அண்ட திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே, நீரினில் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகம் அறிந்தேனே. ஆரும் அப்படின்னா எவரும், பார் அப்படின்னா உலகம், கடம் அப்படின்னா உடல், நேர்மை அப்படின்னா இயல்பு, சோராமல் அப்படின்னா தளராமல், சுகம் அப்படின்னா இன்பம், எவரும் அறிய முடியாத அண்டத்தில் உள்ள திருவடிவை பூமி முதலாக பொருந்திய உடலில் நீரில் பால் கலந்து நிற்கும் தன்மையை தளர்ச்சி அடையாமல் பார்த்து கொண்டிருக்கும் இன்பத்தை அடைந்தேன். கர்ப்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். இந்த பிரிவில் மொத்தம் 41 பாடல்கள் இருக்குங்க. பிரிவு 14 கர்ப்ப கிரியை, கர்ப்பத்தில் செய்யப்படும் செயல் அப்படின்னு அர்த்தம். இறைவன் கர்ப்பப்பையில் உள்ள உயிர்களை காக்கும் முறைமை பத்தி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 451 உயிரை தத்துவங்களுடன் சேர்த்து கருப்பையில் இருந்து உதவுகிறான், ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆறுயிர், ஆக்குகின்றான் கர்ப்ப கோல கையுள் இருந்து
ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. 25 தத்துவம் அப்படின்னா ஐம்பூதம், தன் மாத்திரைகள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்தக்கரணம் 4, புருடன் 1. ஆவது அப்படின்னா தேவையானது. இறைவன் இறப்பின் போது பிரிந்த 25 தத்துவங்களையும் தோற்றுவிக்கின்றான். அந்த இறைவன் உயிரை தத்துவங்களுடன் சேர்க்கின்றான். அப்பெருமான் அன்னையின் கர்ப்பப்பையில் பொருந்தி உயிர்களுக்கு உதவி செய்கின்றான். அவன் உடல் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அறிந்தே யாவற்றையும் செய்து அருள்கின்றான். பாடல் 452. கருவை போற்றி காத்தல் அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கே செரிகின்ற ஞானத்து செந்தால் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பரிகின்ற 10 எனும் பாரம் செய்தானே. அங்கி அப்படின்னா தீ, அப்பு அப்படின்னா நேர். இவை மூலாதாரத்தின் மேல் கருத்தரிக்கும் இடம். செந்தால் அப்படின்னா இறைவனின் திருவடி. கொழுவி அப்படின்னா பதிய செய்து. பொறை அப்படின்னா பொறுமை. போந்துர நாடி அப்படின்னா புகும்படி நினைத்து. பரிகின்ற அப்படின்னா கருப்பையினின்று நீங்குகின்ற. யோகியர் உணரும் மூலாதாரத்தின் மேல் தீயும் நீரும் செறிந்துள்ள ஞான பூமியில் திருவடியை பதித்து பொறுமையுடன் உள்ள இனிய உயிரை கருவில் புகும்படி செய்து கருவிலிருந்து நீங்கும் 10 மாத கால எல்லையை இறைவன் வகுத்து அருளினான். பாடல் 453. வாழ வேண்டிய காலத்தை நியமித்தல். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாச துயர்மனை வான் உளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்தொழிந்தானே. இன்புறு காலம் அப்படின்னா கணவன் மனைவியை கூடி அடையும் காலம். துயர்மனை அப்படின்னா துன்பம் உடைய வீட்டில். அன்புறு காலத்து அப்படின்னா கணவன் மனைவி அன்புடன் கூடிய காலத்தில். வான் உளன் அப்படின்னா சிவபெருமான். அருள்வெளியில் விளங்கும் இறைவன் தலைவன் தலைவியர் இன்புற்ற போது சீவன் விட்டு சென்ற வினையை அனுபவிப்பதற்காக துயரம் பொருந்திய உடலில் பக்குவம் அடையும் காலத்தையும் உயிர் உலகத்தில் தங்க வேண்டிய காலத்தையும் ஆண் பெண் இருவரும் கூடிய அக்காலத்திலேயே நியமித்து அருளினான். பாடல் 454. பெண்ணின் கருவை நாடி ஓடியது கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் மூவேல் புருடன் உடலில் பொருந்தும் மற்ற ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. காணுதல் அப்படின்னா இயல்பை அறிந்து கொள்ளுதல். கருவை ஒழிந்தவர் அப்படின்னா ஞானியர். புருடன் உடலில் பொருந்தும் அப்படின்னா ஒரு கருவானது ஆண் உடலில் 2 மாதம் தங்கி பெண் உடலில் புகும் அப்படின்னு அர்த்தம். கருவை நீங்கியவர் அறிந்த 25 தத்துவங்களும் ஆண் உடலில் தங்கி ஒரு பெற்றதை மற்றவர் அறிய மாட்டார்கள். அந்த கரு பின்பு பெண்ணின் கருவை நாடி அடைந்து ஆணும் பெண்ணுமாகிய 2 உருவமாய் ஓடி பாய்ந்தது. பாடல் 455. கருவின் உரு விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் 5ம் ஈரைந்தோடு ஏறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளம் ஒளிந்ததே. கணவன் மனைவியர் கூடினார்கள். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, பூதம் 5 ஆக 15 தத்துவங்களுடன் சுக்கிலம் பொழிந்தது. மற்ற தன்மாத்திரைகள் 5, அந்த கரணம் 4 ஆக 9 தத்துவங்களும் புருவ நடுவிலும் உச்சந்தலையிலும் பொருந்தும். அதாவது ஆணும் பெண்ணும் கூடும் கூட்டத்தில் யோனி விரிந்து ஆண் குறியிலிருந்து சுக்கிலம் விழுந்தது. புருடன் என்ற தத்துவம் தன் மாத்திரைகள் 5ம் ஞானேந்திரியம் 5ம் கண்மேந்திரியம் 5ம் கூடி தன்மாத்திரையினின்று தோன்றிய நீர் முதலான 5 பூதம் போற்றுதற்குரிய 4 அந்த கரணங்களுடன் நீங்கிய நெற்றியின் உச்சியிலே
ஒளிர்ந்தது. கர்ப்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 456. காற்று ஆணின் விந்துவை பெண்ணின் கருவில் சேர்த்தல். பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தருப்பித்தவாறு போல் மேவிய சிவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறி கொண்ட போதே மலரில் உள்ள ஆண் மகரந்தத்தை காற்று எடுத்துக்கொண்டு சென்று எவ்விடத்தும் பரப்பி பெண் அண்ட கோசத்தில் படியும்படி செய்த கருவை வளர்க்கும். அதுபோன்று தனஞ்சயன் என்ற காற்றானது ஆண் விந்துவுடன் எழுந்து பெண்ணின் கருவில் நுழைகின்றது. தனஞ்சயன் அப்படிங்கிறது 10 வகையான காற்றில் இதுவும் ஒரு வகைங்க. மலரில் உள்ள நறுமணத்தை பொருந்திய காற்றும் உலகத்தில் எங்கும் பரவி இருப்பதை போன்று கருப்பையில் உள்ள கருவில் தனஞ்சயன் என்ற வாயுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இறைந்து கொண்டு உள்ளே செல்லும். பாடல் 457. கருவில் அமைவன போகின்ற 8ம் புகுகின்ற 18ம் மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8உடன் 4 புறவியும் பாகன் விடானெனிற் பன்றியும் ஆமே. கருவில் அமைய வேண்டியவை இவை என்பன பற்றி இந்த மந்திரம் சொல்லுதுங்க. போகின்ற 8 அப்படின்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் இவையெல்லாம். புகுகின்ற 10 அப்படின்னா பிராணன், அபானன், உதானன், வியானன், சாமனன், நாகன், கூர்மன், குருகன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பன. புகும் 8 அப்படின்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், துன்பம், அகங்காரம் என்பன. 9 துளைகள் அப்படிங்கிறது 2 கண்கள், 2 செவி துளைகள், 2 நாசி துளைகள், 1 வாய் துளை, 2 கருவாய், இருவாய் துளைகள், 8உடன் 4 புறவி அப்படின்னா பிராணன். இவை அனைத்தும் பொருந்த கரு அமைய வேண்டும். இல்லையெனில் அந்த பிறவி பன்றி போன்ற இழிந்த பிறவி ஆகிவிடும். இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா, உருவம் அற்ற புரியட்டக உடலும் உள்ளே புகும் 10 வாயுக்களும் காமம் முதலிய 8 விகாரங்களும் இவற்றுள் முழுகும் புருடனும் 9 துளைகளும் குண்டலினி ஆகிய நாதமும் 12 விரற்கடை செல்லும் பிராணனான குதிரையும் இறைவன் என்ற பாகன் செலுத்தாவிடில் பன்றியை போன்று இழிவான பிறப்பாக ஆகிவிடும். பாடல் 458. குழந்தையின் இயல்பு. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேர்வொக்க வைக்கின் நிகர் போதத்தன் ஆகும், பேர்வொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே. குழந்தை உருதிரன் போல் விளங்குவது என்பது தாமச குணம் உடையதாய் இருத்தல். திருமால் போல் விளங்குதல் என்பது திருமாலுக்குரிய சத்துவ குணம் கொண்டதாய் விளங்குதல். பிரம்மன் போல் விளங்குவது அவனுக்குரிய ராட்சத குணம் கொண்டு விளங்குதல். இம்3 குணங்களையும் உடையவன் பெருமன்னன் ஆவான். அதாவது ஆடவரும் பெண்டிரும் கூடும் கூட்டத்தில் வெளிப்படும் சுக்கில சுரோனித கலப்பில் ஆணின் சுக்கிலமானது எதிர்த்து சென்றால் பிறக்கும் குழந்தை ருத்ரனை போன்று இருக்கும். பெண்ணின் சுரோனிதம் எதிர்த்து வரின் பிறக்கும் குழந்தையானது திருமாலை போல் விளங்கும். சுக்கிலம் சுரோனிதம் என்னும் 2ம் சமமாக பொருந்தின் பிறக்கும் குழந்தை பிரம்மனை போன்று விளங்கும். மூவரின் தன்மையும் ஒத்த குழந்தை பேரரசனாய் பெரிய அரசை ஆழ்வான். பாடல் 459. தந்தை தாய் போல் சேயின் இயல்பு அமைதல். ஏய கலந்த இருவர்தம் சாயத்த பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காண பதிந்த பின் மாயம் கலந்த மனோலயம் ஆனதே. ஏய கலந்த அப்படின்னா பல பிறவிகளிலும் பொருந்தி வருந்திய, காயம் அப்படின்னா உடம்பு, மாயம் கலந்த அப்படின்னா மயக்கம் பொருந்திய, பல உலகங்களில் பொருந்தி வருந்திய ஆண் பெண் இருவரது வண்ணத்தில் வெளியாகும் கரு உருவாகும் என கூறியபடி பல பிறவிகளில் பல உடலில் பொருந்திய அக்கரு நன்றாக பதிந்த பின்பு மயக்கம் பொருந்திய இருவரின் மனமும் ஒருமை அடைந்தது. பாடல் 460. குழந்தையின் நினைவு குணம் சொல் உண்டாகும் முறை. கர்ப்பத்து கேவலம் மாயால் கிளை கூட்ட நிற்கும்
துரியமும் பேதித்து நினைவு எழ வற்புறு காமியம் 8 ஆதல் மாயேயம் சொற்பு ஒரு தூய்மறை வாக்கின் ஆம் சொல்லே. மாயால் அப்படின்னா மாயை, கிளை கூட்ட அப்படின்னா தத்துவங்களை கூட்ட, தூரியம் அப்படின்னா பேருறக்கம், பேதித்து அப்படின்னா மாறுபட்டு, வற்புரு அப்படின்னா வன்மை உடைய, காமியம் 8 அப்படின்னா தர்மம் ஞானம் வைராக்கியம், ஐஸ்வர்யம் அதர்மம், அஞ்ஞானம் அவைராக்கியம், அனைஸ்வர்யம் என்பன. தூய்மறை அப்படின்னா வேதம், அவை சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்பன. கருவில் அறியாத நிலைமையில் உள்ள சிசுவுக்கு மாயை என்பவள் தத்துவங்களை சேர்ப்பாள். அங்கனம் சேர்க்க அந்த குழந்தைக்கு தான் கொண்ட பேருறக்கத்தினின்று நீங்கி நினைவு உண்டாகும். வலிமை மிக்க மாயையின் காரியமான தர்மம் முதலிய 8 குணங்களும் சுத்த மாயையில் இருந்து தோன்றும் 4 வகை வாக்கினின்று சொல்லும் உண்டாகும். ஒரு பாடல் 461. இறைவன் உடலை அமைத்த விதம். என்பால் மிடைந்த நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. எலும்பை இறுக வைத்து நரம்பு கயிற்றால் இறுக கட்டியது இவ்வுடல். இந்த உடல் இரத்தமும் இறைச்சியும் கூடியது. இவ்வாறு இறைவன் உடலை சமைத்தான். அவனது அருள் செயலை எண்ணி நான் வழிபடுகின்றேன். அதாவது இறைவன் எலும்புகளால் பின்னி நரம்பாகிய கயிற்றால் கட்டி இரத்தத்துடன் கூடிய இறைச்சியால் திருத்தமாக வீட்டை அமைத்து இன்பம் பெற உயிர்தங்கும் உடம்பை செய்தான். அவனிடத்து ஓங்கி உண்டாகும் காதலால் நிகரற்ற அவனை வணங்குகின்றேன். பாடல் 462. சதாசிவன் அமைத்த அமைப்பு. பதம் செய்யும் பால் வண்ணன் மேனி பகலோன் இதம் செய்யும் உடல் எங்கும் புகுந்து குதம் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான் விதம் செய்யுமாறே விதித்து ஒழிந்தானே. பதம் செய்யும் அப்படின்னா பக்குவம் செய்யும், அங்கி அப்படின்னா மூலாக்னி, தணிப்பான் அப்படின்னா தணிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். உயிர்களை பக்குவம் செய்யும் பால் போன்ற நிறம் கொண்ட கதிரவன் ஒளி போன்ற மேனியினன் ஆன சதாசிவன் உடலில் எங்கும் நீக்கம் இல்லாது நிறைந்து நன்மையை செய்வான். குதத்தானத்தினின்று தூண்டி செலுத்தும் மூலாக்னியின் வேகத்தை தணிப்பதற்காக இன்பம் பெறும் முறையை அமைத்தான். பாடல் 463. சிசுவை துன்புறாமல் இறைவன் காப்பாற்றுதல். ஒழிபல செய்யும் வினை உற்ற நாளே வழிபல நீராட்டி வைத்து எழுவாங்கி பழிபல செய்கின்ற பாச கருவை சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானே. பாசக்கரு அப்படின்னா பாசத்தில் கட்டுண்ட சிசு. ஒழிபல செய்யும் அப்படின்னா வினை ஒழியும்படி செய்வான். வினையுற்ற நாள் அப்படின்னா வினை பொருந்திய காலத்தில். சுடாமல் வைத்தான் அப்படின்னா துன்பம் அடையாமல் காத்தான் அப்படின்னு அர்த்தம். பழி பொருந்திய பல செயல்களை செய்யும் பாசத்தில் கட்டுப்பட்ட கருவை பலவான சுழிகளில் இருந்தும் எடுத்து அழியாமல் காப்பாற்றினான். பல விதங்களில் சிசுவை தூய்மை செய்து வினையை நீங்குமாறு அப்பெருமான் இயற்றுவான். பாடல் 464. என்சான் உடம்பு சிசுவுக்கு அமைத்தல். சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நால்விரல் அக்கரம் என் சான் அது ஆமே. யோனி அப்படின்னா சுரோனிதம். சுக்கிலம் 8 விரல்கடை அளவும் சுரோனிதம் 4 விரல்கடை அளவும் வெளிப்படும். அக்ஷரங்கள் 8 அப்படின்னா லா வா ரா யா ஹா என்பவையும் பிரணவத்துக்குரிய ஆ உ மா என்பனவும். ஆண் பெண் கூட்டுறவால் சுக்கில நாடியில் தோன்றிய வெண்மை உடைய சுக்கிலமும் அப்படியே யோனியின் என்று தோன்றும் செந்நிறமான சுரோனிதமும் 8
8 விரற்கிடை புறப்பட்டு 4 விரற்கிடை அளவு உள்ளே செல்லும். அப்போது பஞ்சபூதங்களாகிய அக்ஷரங்கள் 5ம் அகரமாகிய நாதமும் மகரமாகிய மாயையும் கூடி 8 சாண் அளவு உடல் சிசுவுக்கு வாய்க்கும். பாடல் 465. இறைவனின் கொடை. போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள் ஆங்கே 2 8 மூவைந்து மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே. யோகம் அப்படின்னா இன்பம், புனிதன் அப்படின்னா இறைவன், கோசம் அப்படின்னா கரு, ஆகம் அப்படின்னா உடல், ஏகம் அப்படின்னா ஆண் பெண் கூட்டு உறவு, 2 8 மூவைந்து அப்படின்னா 2 + 8 + 3 + 5 அதாவது 31 தத்துவங்கள். அதாவது 2 8 அப்படிங்கிறது 16ங்க, 3 5 அப்படிங்கிறது 15. இந்த 16 + 15 சேர்ந்தது தான் 31 தத்துவங்கள். முட்டை செய்தான் அப்படின்னா கருவான முட்டையை தந்தான் அப்படின்னு அர்த்தம். இன்பத்தில் பொருந்திய இறைவனும் கருவில் உடலை தந்த கொடை செயலால் ஆண் பெண் கூட்டுறவினால் 31 தத்துவங்களை சேர்த்து இருவரது மயக்க நிலையில் ஒரு கருவான முட்டையை தந்தனன். பாடல் 466. சீவன் தோன்றி செயலற்று இருத்தல். பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத் தமர்ந்திருந்தானே. பிண்டம் அப்படின்னா உடல், பேதை புலன் அப்படின்னா அறியாமை உடைய 5 புலன்கள், மரித்தது அப்படின்னா இறந்தது, அண்டம் அப்படின்னா உடலை சுற்றியுள்ள முட்டை போன்ற வானக்கூற்றால் ஆன வடிவம். பிண்டமான இந்த உடலில் அறியாமை வாய்ந்த புலன்கள் 5ம் உடலில் தோன்றி உடல் அழிந்த போது அவை எல்லாமும் செயலற்றன. அண்டத்தின் உடலை சுற்றி உள்ள அண்ட கோசத்தின் உள்ளே அமைந்துள்ள உயிரும் பக்குவம் பெற்ற போது தன் செயலற்ற நாத தத்துவத்தில் அடங்கும். பாடல் 467. இறைவன் கருவை அமைக்குமாறு இலைபொறி ஏற்றி எனது உடல் ஈசன் துளைபொறியில் கரு 5உடன் நாட்டி நிலைபொறி 30 நீர்மை கொழுவி உலைபொறி 9ல் 1 செய்தானே. இலை அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். துளை அப்படின்னா துலாக்கோள். 5 அப்படின்னா ஆ ஓ மா நாதம் விந்து என்னும் பிரணவம். உலைபொறி அப்படின்னா உடல். சதாசிவன் மாயையால் உண்டாக்கிய உடலை துலாக்கோள் போல் செலுத்தும் சிவ தத்துவமான ஆ ஊ மா விந்து நாதம் ஆகிய பிரணவத்தால் கருவை இயக்குவான். இயக்கி உயிரை நிலைக்க வைக்கும் ஆன்ம தத்துவம் 24ம் புருட தத்துவம் அல்லாத வித்யா தத்துவம் 6ம் உயிரின் இயல்புக்கு ஏற்றபடி கூட்டி உடலான பொறியிலே 9 துளைகளையும் அமைத்தனன். பாடல் 468. கருப்பையான சூளையில் வெந்தவை இன்புற்று இருவர் இசைவித்து வைத்தமன் துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே. 9 நீர்ச்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே. இசைவித்து அப்படின்னா மனம் ஒன்றி, துன்பக் கலசம் அப்படின்னா துன்பத்தை அளிக்கும் குடம், அணைவான் அப்படின்னா சேர்ந்தவன், 9 நீர்சால் கலசம் அப்படின்னா 9 துளைகளாலான நீர்சால் குடங்கள், விளைந்தது அப்படின்னா பக்குவம் ஆயின. சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்த தாயும் தந்தையும் என்ற இருவரும் மனம் ஒன்றி வைத்த மண்ணால் ஆன குடத்துள் சேர்ந்தவன் ஆன்மா ஒருவனே. அதனுடன் 9 வாயிலாகிய நீர்சாலும் சூக்கும உடலான 8ம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ஆகிய 10ம் ஆக 18 குடங்களும் அந்த கருப்பையான சூளையிலே பக்குவமாய் வெந்தன. பாடல் 469. சித்திகளை கைவிடுவீர் அரியீர் உடம்பினில் ஆகிய 6ம் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செறியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அரிய ஈரைந்தினுள் ஆனது பிண்டமே. துன்பம் 6 அப்படின்னா பேரு இழவு, துன்பம் பிணி, மூப்பு சாக்காடு என்பன. சித்திகள் அப்படின்னா அனிமா மகிமா லகிமா ஆகிய 8 வகையான விஷயங்கள். சித்திகள் வீடு பெற்றை தராதவை, அதனால் அவற்றை
கைவிட வேண்டும். உடலில் பொருந்திய 6 துன்பங்களையும் அறியாது இருக்கிறீர்கள். அங்கு மனதுள் பெருகிக் கொண்டிருக்கும் தாமச ராட்சச சாத்வீகமாகிய குணங்களினின்றும் பிரியாது இருக்கிறீர்கள். அங்கே சித்திகள் அமைவதை பொருந்தாதீர்கள். உணரின் 10 மாதங்களில் ஆகியது இந்த பிண்டம் ஆகும். பாடல் 470. இறைவனை அடைவதற்கு உரிய வழியை உணர வேண்டும். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. 9 வாய்தல் அப்படின்னா கண் முதலிய 9 துளைகள். அவை மூடுதலும் திறத்தலும் ஆகிய இயல்பு கொண்டவை. கை கலந்தேன் அப்படின்னா சுழுமுனை நாடி வழியாய் தலையில் சகஸ்ரதலத்தில் விளங்கும் சோதியை அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். சென்னி அப்படின்னா தலை, கடை வைத்த அப்படின்னா இறுதியில் வைத்த, உடலை மாயையின் என்று தோற்றுவித்த விதமும் உடலுள் உயிரை அமைத்த விதமும் உணர்ந்து மடையுடன் கூடிய 9 வாயில்களை அமைத்து உறுதியான 1000 இதழினை உடைய தாமரையுடன் கூடிய சிரசில் தீயின் இறுதி நிலை வைத்த இறைவனை சுழுமுனையிலே சேர்ந்தேன். பாடல் 471. இறை இயல்பை கேட்டு நின்றேன். கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி மயன் அவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு நீட்டி நின்று ஆகத்து நேர்பட்டவாறே. பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் அப்படின்னா இறைவன் பேரொளியாய் எங்கும் நிறைந்து விளங்குகின்றான். முதல் யோனி மயன் அப்படின்னா வினை முதல் காரணமான இறைவன் சிவன் சக்தியை நோக்கிட உலக படைப்பு தொடங்கும் அப்படிங்கிறது முதல் நிலைங்க. நுண்மையான உயிரை சுக்கில ஸ்ரோனித கலப்பில் சேர்ப்பது நிகழும் அப்படிங்கிறது 2ஆம் நிலை. கருவானது உடலாய் வளர்ந்து நிற்பது 3ஆம் நிலை. நூல் அறிந்தவரும் நுட்பமான அறிவு உடையவர்களும் ஓதும் முறையை கேட்டு நின்றேன். அவர்களது கூற்று இது: எக்காலத்தும் எங்கும் நின்று விளங்குபவன் கேடில்லாத உயிர்களை வினைக்கு ஈடாக உலகு உடல்களில் பொருத்தும் வினை முதல் காரணன் அவன். குழம்பை போன்ற கருவை கூட்டி வைக்கின்றான், அதை உருவாக்குகின்றான், உடலை வளர்க்கின்றான், அவற்றுடன் கலந்தும் நிற்கின்றான். அவ்வாறு சேர்ந்திருக்கும் தன்மையை நேர்படல் என்பார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 472. இறைவன் எங்கும் கலந்து நிற்கும் நிலை. பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடும் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பறந்து பற்றுமே. பூ அப்படின்னா யோனி, மொட்டு அப்படின்னா லிங்கம், காவுடை அப்படின்னா சுமத்தலை உடைய, தீபம் அப்படின்னா பேரொளி மயமான சீவ அணு, நீரிடை உள்ள நிழல் நீருடன் கலந்து வேறுபாடு இன்றி நிற்கும். அதை போல் கருவில் பொருந்திய உயிர் அணு வேறாய் தோன்றாத, குமிழி அப்படின்னா உயிர் அணு, 8 அப்படின்னா நுட்பமான உடல் அதாவது சூக்கும தேகம், மலரை போன்ற யோனியும் அதாவது பெண் குறியும், மொட்டை போன்ற லிங்கமும் அதாவது ஆண் குறியும் பொருந்த மலரும், மலர்ந்த பின்பு சுக்கில சுரோனிதங்கள் கலக்கும், அங்கனம் கலக்கும் போது ஒளிமயமான சீவ அணு உண்டாகும். நீரில் எங்கும் பரவி நின்ற குமிழியின் நிழல் போல நுட்பமான உடலில் உள்ள சீவ அணு உடல் எங்கும் கலந்துவிடும். பாடல் 473. இறைவன் சூக்குமத்தையும் தூலத்தையும் கட்டி பிரிப்பவன். 8னுள் 5ஆகும் இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமுமாய்விடும். ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. 8 அப்படின்னா புரியட்டக உடல் அதாவது நுண்மையான உடல், கட்டிய அப்படின்னா தொடர்புடைய, 3 கரணம் அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3 அந்த கரணங்கள், கட்டி அப்படின்னா சேர்த்து, கண்ணுதல் அப்படின்னா நெற்றியில் கண்ணை உடைய
சிவபெருமான் நுண்மையான உடலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளும் அவற்றுடன் தொடர்புடைய மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3 அந்த கரணங்களும் உண்டாகும். அவற்றுடன் சேர்ந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப உண்டாகிய உடலை இறைவனே முதலில் சேர்த்து பின்பு பிரித்து அவிழ்த்து விடுவான். அதை நீங்கள் அறிவீர்கள். பாடல் 474. மண் முதலிய பூதங்களை படைத்தல். கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பு ஆயிடை பண்ணுதல் செய்து பசுபாசம் நீங்கிட எண்ணிய பேதம் இசைந்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே. கண்ணுதல் நாமம் அப்படின்னா சிவபெருமானின் திருப்பெயரான பிரணவம். பண்ணுதல் செய்தல் அப்படின்னா நாதம் ஏற்பட செய்தல். இறைவனின் திருப்பெயரான பிரணவத்தை கலந்து அந்த உடலில் நாதம் விளங்கும்படி செய்வான். பசுத்தன்மை பாசத்தன்மை என்ற இரண்டும் நீங்கிட செய்வான். 4 இதழ்களை உடைய மூலாதார சக்கரத்தால் உணர்த்தப்படும் பரப்பு முழுவதையும் மண் முதலான தத்துவத்திலிருந்து தொடங்கும் நியதியை வைத்திருக்கின்றான். பாடல் 475. இறைவன் உயிர்களிடம் அறிவும் செயலும் விளங்க வைத்தான். அருள் அல்லது இல்லை, அரணவன் அன்றி அருள் இல்லை. ஆதலின் அவ் ஓர் உயிரை தருகின்ற போது இரு கைத்தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடுந்தானே. அருள் அப்படின்னா சக்தி, இருக்கை தாயர் அப்படின்னா குண்டலினி சக்தியும் சிற்சக்தியும். இவ்விருவரும் செவிலி தாயர் எனப்பட்டனர். நண்பு அப்படின்னா அன்பு. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தியும் இல்லை. ஆதலால் சிறப்பான அவ்வுயிருக்கு உடலை தரும்போது இரு செவிலி தாய் மாட்டு வைக்கும் அன்பை வைத்துள்ளான். பாடல் 476. சிவன் சக்தி ஆகிய இருவரும் உயிர்களில் கலந்து நிற்றல். பகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்திருள் நீக்கிய சோதி அவனும் பகுத்துணர்வு ஆகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பது ஆமே. வகுத்த அப்படின்னா வினைகளுக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட, மாது நல்லால் அப்படின்னா சிற்சக்தி, இருள் அப்படின்னா ஆணவ இருள், மாண்பது அப்படின்னா சிறந்த பொருள். உயிர்கள் எல்லாம் சிவசக்தியில் ஒடுங்கி இருந்து மீண்டும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவரவர் வினைகளுக்கு ஈடாக அமைத்து செய்யப்பட்ட பிறவியில் நல்ல சக்தியும் சக்திக்கு ஏற்ற முறையில் தொகுப்பாய் உள்ள இருளை போக்கும் பேரொளி வடிவமான இறைவனும் பல வகைப்பட்ட உணர்வு மயமான பல உயிர்களுக்கெல்லாம் வகை செய்யும்படி அவ்வவற்றின் உயிர்க்கு உயிராய் நிற்கும் சிறந்த பொருள் ஆகும். பாடல் 477. இறைவன் தாய் தந்தை வழி உடலை படைக்கின்றான். மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை போன்பது மாதா பிதா வழி போலவே ஆம்பதி செய்தான் அச்சோதித்தன் ஆண்மையே. மாண்பதுவாக அப்படின்னா பெருமையுடன், வன்னி அப்படின்னா உயிர். அந்த உயிருக்கு ஆண் பெண் அலி என்ற வேறுபாடு இல்லை. அப்படி காண்பது வெறும் கற்பனையே ஆகும். ஆம்பதி அப்படின்னா ஆகும் உடல். ஆண்மை அப்படின்னா வல்லமை. பெருமையுடனே வளர்கின்ற ஒளியான உயிரை ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ காண்பது கற்பனை ஆகும். அது தாய் தந்தையின் தன்மையை கொண்டு விளங்கும். அப்படிப்பட்ட உயிருக்கு ஏற்ற உடலை படைப்பது சிவபெருமானின் வல்லமை ஆகும். பாடல் 478. கருவில் ஆண் பெண் மாற்றம் அமையும் விதம். ஆண் மிகில் ஆண் ஆகும், பெண் மிகில் பெண் ஆகும். போன் இரண்டு ஒத்த பொருந்தில் அலியாகும். தான்மிகும் ஆயின் தரணி முழுது ஆளும் பானவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. ஆண்மிகில் அப்படின்னா ஆண் தன்மை மிகுந்தால், பெண்மிகில் அப்படின்னா பெண் தன்மை மிகுந்தால், போன் இரண்டு அப்படின்னா சேரும் இரண்டு குணம், தாள் அப்படின்னா முயற்சி, பானவம் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. ஆண் பெண் கூடும் போது ஆண் பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் ஆண் ஆகும். பெண் பண்பு
பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் பெண் ஆகும். ஆண் பெண் பண்பு சமமானால் அவ்வுயிர் அலி ஆகும். ஆள்வினை முயற்சியில் கருத்து மிகுதியாய் இருந்தால் பிறக்கும் உயிர் சிறப்பாய் பிறக்கும். அது உலகை ஆளும் கூட்டுறவின் போது தாழ்ச்சி மனப்பான்மை இருக்குமானால் சுக்கிலம் பாய்வது நின்றுவிடும். பாடல் 479. யோகி சுக்கிலத்தை பாய்ச்சல். பாய்ந்த பின் 5 ஓடில் ஆயுளும் 100 ஆகும். பாய்ந்த பின் 4 ஓடிடின் பாரினில் என்பதாம். பாய்ந்திடும் வாயு பகுத்து அறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. 5 ஓடில் அப்படின்னா 5 விரற்கிடை தொலைவு ஓடுதல். இது 5 பூதங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. 4 ஓடிடில் அப்படின்னா 4 விரற்கிடை அல்லது 4 பூதங்கள் ஓடிடின் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாயு அப்படின்னா பிராணன், அதாவது காற்று. ஆணின் சுக்கிலம் ஆணிடமிருந்து பிரிந்து 5 விரற்கடை ஓடி விழுமாயின் பிறக்கும் உயிரின் வாழ்வு 100 ஆண்டுகள். அந்த சுக்கிலம் 4 விரற்கடை ஓடி விழுந்தால் அந்த உயிரின் வாழ்வு 80 ஆண்டுகள். சுக்கிலத்தை செலுத்தும் வாயுவை இப்படி நன்றாய் உணர்ந்து பாய்ந்திட செய்யும் ஆற்றல் யோகிக்கு உண்டு. அதாவது யோகி வேண்டியபடி சுக்கிலத்தை செலுத்தி விரும்பியபடி குழந்தையை பெற முடியும். பாடல் 480. சுக்கிலத்தை செலுத்தும் வாயுவுக்கு ஏற்ப குழந்தையின் அங்கம் அமைதல். பாய்கின்ற வாயு குறையின் குரல் ஆகும். பாய்கின்ற வாயு இலைக்கின் முடம் ஆகும். பாய்கின்ற வாயு நடுப்படில் கூன் ஆகும். பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பார்க்கிலே. குரல் அப்படின்னா குறுகிய வடிவம், அதாவது குள்ளமான வடிவம். முடம் அப்படின்னா கை கால் முதலியவற்றின் குறைபாடு. கூன் அப்படின்னா வளைந்த உடல். சுக்கிலத்தை செலுத்தும் வாயு குறைந்திடின் குழந்தையானது குட்டையாய் பிறக்கும். பாயும் வாயு மெலிந்திடின் முடமாகும். அவ்வாயு தடைப்பட்டால் குழந்தை கூனாய் பிறக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் பெண்களுக்கு வாயு இல்லை. பாடல் 481. கரு வளரும் காலத்தில் தாயின் வயிறு இருக்க வேண்டிய நிலைமை. மாதா உதரம் மலம் மிகின் மந்தன் ஆம். மாதா உதரம் சலம் மிகில் மூங்கை ஆம். மாதா உதரம் 2 ஒக்கின் கண் இல்லை. மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே. உதரம் அப்படின்னா வயிறு, சலம் அப்படின்னா நீர், கண் இல்லை அப்படின்னா குருடாகும். அன்னையின் வயிற்றில் கருவாக அமைந்த குழந்தைக்கு அந்த அன்னை வயிற்றில் மலம் மிகுமானால் அக்குழந்தை மந்த புத்தி உடையதாய் விளங்கும். அவள் வயிற்றில் நீர் மிகுமானால் அந்த குழந்தை ஊனம் ஆகிவிடும். மலமும் நீரும் மிகுந்து இருக்குமானால் அந்த குழந்தை குருடாகிவிடும். பாடல் 482. மூச்சுக்காற்றின் இயல்புக்கு ஏற்ப குழந்தையின் பால் வேறுபாடு அமையும். குழவியும் ஆணாம் வளர்த்ததுவாகில் குழவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில் குழவியும் 2ஆம் அபானன் எதிர்க்கில் குழவி அலி ஆகும். கொண்ட கால் ஒக்கிலே. வளர்த்தது ஆகில் அப்படின்னா உயிர்ப்பு வலப்பக்கத்து இயங்கினால், இடத்தது ஆகில் அப்படின்னா இடப்பக்கம் இயங்கினால். அபானன் அப்படிங்கிறது ஒரு வாயு. அலி அப்படின்னா ஆண் பெண் அல்லாத தன்மை. கால் அப்படின்னா காற்று, மூச்சு காற்று அப்படின்னும் எடுத்துக்கலாம். இன்ப நுகர்ச்சியின் போது ஆண் மகனின் உயிர்ப்பு சூரிய கலையில், அதாவது வலப்பக்கத்து நாசியில் இயங்கினால் ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது சந்திர கலையின், அதாவது இடப்பக்க நாசியில் உயிர்ப்பு இயங்குமானால் பெண் குழந்தை பிறக்கும். சுக்கிலத்தை செலுத்தும் பிராண வாயுவுடன் அபானன் எனப்படும் மல காற்று எதிர்த்தால் சுக்கிலம் சிதைந்து இரட்டை குழந்தை பிறக்கும். சூரியக்கலை சந்திரக்கலை இரண்டும் ஒத்து இயங்கினால் பிறக்கும் குழந்தை அலி ஆகும். பாடல் 483. உயிர்ப்பின் இயக்கத்துக்கு ஏற்ப கரு அமைதல். கொண்டனல் வாயு இருவர்க்கும் ஒத்தெழில் கொண்ட குழவியும் கோமலமாயிடும். கொண்டனல் வாயு இருவர்க்கும் குழறிடில் கொண்டது மில்லையாம் கோல்வளை
பெண்ணுக்கே. கொண்ட அப்படின்னா ஆண் பெண் இருவருக்கும் பொருந்திய. வாயு அப்படின்னா உயிர்ப்பு. கோமலம் அப்படின்னா அழகு. குழறிடில் அப்படின்னா குழம்பி விட்டால், அதாவது தடுமாறினாள். கோல் வளை அப்படின்னா திரண்ட வளையலை அணிந்த பெண். ஆண் பெண் இருவருக்கும் உயிர்ப்பு ஒத்து இருக்குமானால் கருவில் உள்ள குழந்தையும் அழகாக பிறக்கும். புணரும் அக்காலத்தில் அந்த இருவருக்கும் உயிர்ப்பு தடுமாறினால் பெண்ணுக்கு கரு உண்டாக வாய்ப்பு இல்லை. பாடல் 484. பொற் சிலை என பிறக்குமாறு கோல்வளை உந்தியில் கொண்ட குழவியும் தாழ்வளையுள்ளே தயங்கிய சோதியாம் பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன் உரு போல் வளர்ந்து உள்ளே பொருந்து உரு ஆமே. தாழ்வளையுள்ளே அப்படின்னா அண்ணாக்கினுள்ளே, தயங்கிய அப்படின்னா விளங்கிய, பால் வளர்ந்து அப்படின்னா ஆணாகவோ பெண்ணாகவோ வளர்ந்து, பகலவன் அப்படின்னா கதிரவன், உந்தி அப்படின்னா கொப்புள், பெண்ணின் வயிற்றில் அமைந்த குழந்தையும் அந்நாக்கினுள்ளே விளங்கும் பேரொளி போன்றதாகும். அக்குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்து வளர்ந்து கதிரவனின் பொன் வடிவை போன்று வளர்ந்து முழு வடிவத்தை பெறும். பாடல் 485. உடலுக்கு வேறாய் அருவமாய் உள்ளது உயிர். உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 பருவமது ஆகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அது ஆவது இங்கு ஆர் அறிவாரே. மாயை அப்படின்னா வளர்ப்பு தாய், அருவம் அப்படின்னா உருவம் அற்றது. அந்த கருவானது 10 திங்கள் கருப்பையில் வளரும் தக்க பருவம் உண்டாக அக்குழந்தை உலகத்தில் பிறந்து வளரும். மாயையான வளர்ப்பு தாயுடன் பொருந்தி வளரும். ஆனால் அந்த உடலுள் பொருந்திய உயிர் வடிவம் அற்றது என்பதை யாரேனும் அறிவார்களோ? எவரும் அறிய மாட்டார்கள். பாடல் 486. மாயையின் மயக்கும் தன்மை. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உளன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இட்டான் அப்படின்னா விந்துவான விதையை விதைத்த தந்தை. ஏற்றவள் அப்படின்னா கருவை சுமக்கும் தாய். தட்டான் அப்படின்னா நான்முகன். பட்டாங்கு அப்படின்னா நிகழ்வதை. பரமன் அப்படின்னா சதாசிவன். கெட்டேன் அப்படின்னா இதை அறிய முடியாது உள்ளதே என்னே என்று வியந்தபடி அப்படின்னு அர்த்தம். அக்கருவுக்கு காரணமான தந்தையும் அக்குழந்தை என்ன குழந்தை என அறியமாட்டான். அதை ஏற்றுக்கொண்ட தாயும் அறியமாட்டாள். நான் முகனான தட்டானும் அறிந்தவன் ஆயினும் ஒருவருக்கும் சொல்லவில்லை. அதை அமைத்து கொடுக்கும் சதாசிவனும் அங்கே இருக்கிறான். என்னே மாயையின் மயக்கும் தன்மை. பாடல் 487. பழைய பொருளை ஏத்த வேண்டும். இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தில் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்று ஓதலும் ஆமே. இன்புற அப்படின்னா இன்பம் அடைய, சந்தித்து அப்படின்னா கூடி, தொன்பு அப்படின்னா பழமைக்கும் பழமையான இறைவன், இன்பம் அனுபவிக்க விரும்பிய ஆண் பெண் ஆகிய இருவர் புணர்ச்சியில் துன்பம் பொருந்தும் பாசத்தில் தோன்றிய உயிர் துன்பத்தில் வளர்ந்த பின்பு மேன்மை பெற விரும்பி உலகத்தில் எல்லாவற்றுக்கும் முன்னம் தோன்றி இருக்கின்ற பழமைக்கும் பழமையான இறைவனை பொருந்த நாடி துதிக்கவும் வேண்டும். பாடல் 488. கருவில் கரு வளரும் வகை. குயிர்குஞ்சு முட்டையை காக்கை கூட்டு இட்டால் அயிர்ப்பு இன்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கு இல்லை போக்கு இல்லை ஏன் என்பது இல்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. அயிர்ப்பு அப்படின்னா சந்தேகம், வளர்க்கின்றவாறு அப்படின்னா வளர்க்கும் விதம். குயில் பறவையின் முட்டையை காக்கையின் கூட்டிலே வைத்தால் ஐயம் இல்லாமல் காக்கை வளர்க்கும். அதுபோன்று இயக்கம் இல்லாமலும் போக்கில்லாமலும் ஏன் என்று வினவாமலும் தாயும் மயக்க
மயக்கத்தால் உடலை வளர்க்கும் முறை இதுவே ஆகும். பாடல் 489. இறைவனுக்கு இன்பம் தருவது. முதற்கிழங்கு ஆய் முளையாய் அம்முளை பின் அதற்புதலாய் பலமாய் நின்று அளிக்கும் அதற்கு அதுவாய் இன்பம் ஆவது போல அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதி பிரானே. கிழங்கு அப்படின்னா விதை, புதல் அப்படின்னா புதர், பலம் அப்படின்னா பழம், ஆதிபிரான் அப்படின்னா பழமை உடைய இறைவன். தாவரமானது முதலில் கிழங்காய் இருந்தது, முளையாய் ஆகியது, பின்பு அது புதராய் ஆகியது, பின் பழமாய் பயன் அளிக்கிறது. அதுவே அந்த தாவரத்தின் இன்பமாய் இருக்கும். அதுபோல எல்லாவற்றையும் படைத்து காத்து பயன் அளிப்பதே ஆதியாகிய இறைவனுக்கு இன்பம் தருவது ஆகும். பாடல் 490. இறைவனை தவத்தால் உணர முடியும் ஏனோர் பெருமையன் ஆகிலும் எம் இறை ஓனே சிறுமையுள் உட்கலந்து அங்குலன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே. மற்ற தேவரை விட பெருமை உடையவன் ஆயினும் எம் தலைவனான இறைவன் ஊன் உடலில் உள்ள குற்றங்களிலும் கலந்து அவற்றுள் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட அவ்விறைவனை தேவராலும் உணர முடியாது. மக்களே தாங்கள் தவ வன்மையினால் உணர முடியும். இங்கே ஊனே சிறுமை அப்படின்னா உடம்பில் உள்ள குற்றங்கள், அது காமம், வெகுளி, மயக்கம் என்பவை. மாதேவன் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். பாடல் 491. உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப உடலினை அமைத்தல். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே. மேன்மை பொருந்திய இறைவனிடம் நுண்மையாய் ஒடுங்கிய நல்ல உடல் மீண்டும் பருவத்துக்கு ஏற்ப பயனை அடைய வேண்டி அலைக்கடலில் கதிரவன் வெம்மையால் உப்பு திரண்டு உரு கொள்வதை போல் இறைவனது அருளால் மீண்டும் தூள உடம்பு கருவில் உருவாகிறது. பரத்தில் கரைந்து அப்படின்னா பரம்பொருளில் நுட்பமாய் ஒடுங்கி அப்படின்னு அர்த்தம். திரித்து பிறக்கும் அப்படின்னா மீண்டும் பிறக்கும். காயம் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பிரிவு 15, அதாவது மூவகை சீவ வர்க்கம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். மூவகை சீவ வர்க்கம் அப்படின்னா விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்பன. விஞ்ஞா கலர் அப்படின்னா ஆணவம் ஒன்றை மட்டுமே உடையவர். பிரளயா கலர் அப்படின்னா ஆணவம், கண்மம் என்னும் இரண்டையும் உடையவர்கள். சகலர் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். பாடல் 492. சிவன் அருள் நிகழும் விதம். சக்தி சிவன் விளையாட்டால் உயிராக்கி ஒத்த இரு மாயா கூட்டத்திடை யூட்டி சுத்தமதாகும் துரியம் புரிவித்து சித்தம் புகுந்து சிவமயம் ஆக்குமே. சக்தியும் சிவனும் விளையாட்டாக உயிர்களை நுண் உடலுள் புகுத்தி பொருத்தி சுத்தமும் அசுத்தமும் ஆகிய இரண்டு மாயைகளுள் கூட்டுவித்து சுத்தமான மேலாம் நிலத்தை அடைய செய்து உயிர்களின் உள்ளத்தில் விளங்கி துரிய நிலையில் சிவரூபம் பெற அருள் செய்வார். இங்க மொத்த இரு மாயை அப்படின்னா சுத்தமாயை, அசுத்தமாயை என்பன. துரியம் புரிவித்து அப்படின்னா மேலான நிலத்தை அடைய செய்து, அதாவது யோகியர் தன்மயமாய் இருக்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். பாடல் 493. 10 தரத்தில் மூவகை சீவவர்க்கம். விஞ்ஞானர் நால்வரும் மெய் பிரளயாகல தஞ்ஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவரும் ஆகும் பதின்மரம் விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமைதானே. தெளிந்த ஞானம் உடைய விஞ்ஞான கலர் 4 வகையினரும் பேரோழி காலத்தில் அந்த ஞானத்தை பெறும் பிரளயா கலர் 3 வகையினரும் உலக வாழ்வில் பொருந்தி அறியாமை உடைய சகலர் மூவகையினருமாக விஞ்ஞான கலர் முதலிய மூவகைப்பட்டவரும் 10 பிரிவு உள்ளவர் ஆவார்கள். பாடல் 494. விஞ்ஞானர் 4 வகை. விஞ்ஞானர் கேவலத்து ஆராது விட்டவர், அஞ்ஞானர் அட்ட வித்தை சரம் சார்ந்துள்ளோர், எஞ்ஞானர் 7 கோடி மந்திர நாயகர், மெய்ஞானர் ஆணவம் விட்டு நின்றாரே. விஞ்ஞான கலர் அப்படின்னா ஆணவத்தை மட்டும் உடைய தன்னலம் நீங்கியவரும், ஆன்ம ஞானம் உடைய அட்ட வித்தியே சுரபதம் சார்ந்தவரும், உயர்ந்த
ஆழ்ந்த ஞானம் உடைய 7 கோடி மந்திரேஸ்வரரும் உண்மையான ஞானம் பெற்றுள்ள ஆணவ மல வாசனை விட்டவருமாக 4 வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பாடல் 495. விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் எய்தும் பதங்கள். இரண்டாவதில் முத்தி எய்துவர் அத்தனை இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர் 2 ஆகும் 108 உருத்திரர் என்பர் முரண்சேர் சகலத்தர் மும்மலத்தாரே. முத்தி அப்படின்னா வீடு பேரு, இருமல பெத்தர் அப்படின்னா இருமலம் உடைய பிரளயா கலர், முரண் அப்படின்னா வலிமை. விஞ்ஞான கலரில் பக்குவம் குறைவுபட்டவர் உடம்புடன் கூடி இருக்கின்ற போதே சீவன் முத்தி அடையாமல் அடுத்த பிறவியில் சிவபெருமானை அடைவார்கள். இரண்டாம் நிலையினரான பிரளயா கலர் இரு பிறப்புகளில் 108 உருத்திரர் பதம் அடைவார்கள். மாயையினது வலிமையால் பிணிக்கப்பட்ட சகலர் மும்மலம் கெடாது இருப்பவர் ஆவார்கள். பாடல் 496. சகலரின் 3 வகையினர். பெத்தத்த சித்தொடு பேன்மொத்த சித்து அது ஒத்திட்டு இரண்டிடையூடு உற்றார் சித்துமாய் மத்தது மும்மலம் வாட்டுகை மாட்டாதார் சத்தத்து அமிழ்ந்து சகலத்து உளாரே. வாட்டுகை அப்படின்னா நீக்குதல், மாட்டாதார் அப்படின்னா இயலாதவர், சத்தத்து அப்படின்னா நாத தத்துவத்தில் அப்படின்னு அர்த்தம். ஆணவம் கண்மம் மாயை என்னும் 3 மலமுடைய சகலரில் சிலர் சித்தான சிவத்தை பேணி ஞான வடிவமான சிவம் ஆயினர். ஞானம் கிரியை என்பவை ஒத்த சதாசிவ நிலையில் பற்றி நின்றவர் ஞான வடிவாய் ஆணவம் கண்மம் மாயைகளை கடந்து மேலே நிற்பவர் ஆவார். ஞானமும் கிரியை ஒத்து நிற்க ஆணவம் கண்மம் மாயை என்பனவற்றை நீக்க மாட்டாதவர் நாத தத்துவம் வெளிப்படாமல் சகலர் ஆவார். 497. சிவனது பேதத்தை உணர்ந்தவர் ஆவார். சிவமாகி ஐவகை திண்மலம் சிற்றோர் அவம் ஆகா சித்தர் முத்தாந்தத்து வாழ்வார் பவம் ஆன தீர்வோர் பசுபாசம் அற்றோர் நவம் ஆன தத்துவம் நாடிக் கொண்டாரே. மலம் 5 அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை, மாயேயும் திரோதாயி என்பன. முத்தாந்தம் அப்படின்னா முத்தியின் முடிவு. நவமான தத்துவம் அப்படின்னா சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரம் திருமால் நான்முகன் என்பன. மலம் நீங்க பெற்றவர் அப்படின்னா பிறப்பு நீங்கியவர், அதாவது சிவபெருமானின் 9 நிலைகளையும் அறிந்தவர். சிவமாகி 5 வகைப்பட்ட மலங்களையும் வென்றவர் வீணாகி போகாத சித்தராய் வீடு பேறு பெற்ற அழிவில்லாத நிலையில் இருப்பார்கள். பசுபாச தன்மைகள் நீங்கியவர்களாக அவர் பிறவி நீங்கியவர் ஆவார். அவர் சிவனது 9 நிலைகளையும் விரும்பி அறிந்தவர் ஆவார். பாடல் 498. 9 பிரிவினர். விஞ்ஞானர் ஆணவ கேவலம் மேவுவோர் விஞ்ஞானம் மாயையில் தங்கும் இருமலர் அஞ்ஞானர் அச்சகலத்தர் சகலராம் விஞ்ஞானர் ஆதிகள் ஒன்பான் வேறு உயிர்களே. ஒன்பான் வேறு உயிர்களே அப்படின்னா ஒவ்வொரு பிரிவிலும் 3 3ஆக 9 வகை உள்ளன அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞான கலர் ஆணவம் என்ற ஒரு மலத்தை மட்டும் உடையவர் ஆவார். அவர் அணு சதாசிவர். விஞ்ஞான கலரை போன்று சுத்த மாயையில் உள்ள பிரளயா கலர் 2 மலம் உடையவர். கருவி கொண்டு உணரும் சகலரும் அஞ்ஞானத்தால் அறிவற்றவர் ஆவார். இந்த 3 வகையிலும் உள்ள உயிர் இனங்கள் உத்தமம் மத்தியமம் அதமம் என்ற தகுதி கொண்டதால் ஒவ்வொரு பிரிவிலும் மும்மூன்றாய் 9 வகை இருக்கின்றன. பாடல் 499. மூவகையும் முக்தி பெறுதல். விஞ்ஞான கண்மத்தால் மெய் அகம் கூடி அஞ்ஞான கண்மத்தினால் சுவர் யோனி புக்க எஞ்ஞான மெய் தீண்டியே இடையிட்டு போய் மெய்ஞானர் ஆகி சிவம் மேவல் உண்மையே. விஞ்ஞான கலர் எடுத்த பிறவியில் ஞானம் பெற்று சிவபேறு அடைவார்கள். பிரளயா கலர் சில பிறப்பில் ஞானம் எய்தி சிவபேற்றை அடைவார்கள். சகலர் பல பிறவியிலே ஞானம் உற்று சிவபேற்றை அடைவார்கள். அதாவது விஞ்ஞான கலர் ஞான கண்மத்தால் உள்ளே நின்று உணர்த்த பெற்றும் பிரளயா கலர் உள் நின்று உணர்த்த பெறாமையினால் சுத்த
வித்யா மண்டலங்களை அடைந்தும் சகலர் ஞானத்தை படிப்படியாய் பெற மாயா உடலை கொண்டு திரும்ப திரும்ப பிறந்தும் உண்மையான ஞானத்தை அடைந்து சிவ சாயுச்சிய பதம் பெறுவது உறுதி ஆகும். பாடல் 500. சகலர் சிவ சத்துவ மண்டலங்களை அடைதல். ஆனவன் துற்ற அவித்தாம் நனவு அற்றோர் காணிய விந்துவாம் நாத சகல ஆதி ஆனவம் ஆதி அடைந்தோர் அவர் அன்றே சேன் உயர் சக்தி சிவ தத்துவம் ஆமே. அவித்து ஆம் நனவு அப்படின்னா மண்பட்ட அறிவு, விந்து ஆம் நாதம் அப்படின்னா விந்துவை படைக்கும் நாதம், சேன் உயர் அப்படின்னா மிகவும் உயர்ந்த, ஆணவம் ஆதி அடைந்தோர் அப்படின்னா ஆணவம் முதலிய மலங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆணவம் பொருந்தியுள்ள அஞ்ஞானத்தை நனவிலும் நீங்கியவர், விந்து நாதம் ஆகியவற்றை சகல நிலையில் உடம்புடன் காண முடியும். ஆணவம் முதலிய மலங்களை பொருந்திய சகலரோ மிக மேலான சிவ தத்துவ மண்டலங்களை மலம் நீங்கிய பின்பே அடைவார்கள். பிரிவு 16 பாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாத்திரம் அப்படின்னா கொள்கலன் அப்படின்னு அர்த்தம். அறநெறியில் ஈட்டிய பொருளை சேம வைப்பாய் வைக்கின்ற இடம் பாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 501. ஞானியர்க்கு தருவதால் உண்டாகும் பயன் திலமத்தனை பொன் சிவஞானி கீந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலமத்தனை பொன்னை நின்மூடர் கீந்தால் பலமுமற்ற பரபோகமும் குன்றுமே. நிலமத்தனை அப்படின்னா எள்ளின் அளவு, பலம் அப்படின்னா பயன், பரபோகம் அப்படின்னா மேலான இன்பம், நின்மூடர் அப்படின்னா அறிவற்றவர், பலமும் அற்றே அப்படின்னா பயனும் இல்லாது. இங்க பரபோகம் அப்படின்னா மறுமையில் உண்டாகும் இன்பம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சிவஞானியர்களுக்கு எல்லளவு பொன்னை தந்தால் அதன் பயன் கொடுப்பவர்களுக்கு இம்மையில் சித்தியும் இன்பமும் மறுமையில் முத்தியும் ஏற்படும். அஞ்ஞானியருக்கு பூமி அளவு பொன்னை தந்தாலும் இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இல்லாது போய்விடும். பாடல் 502. உயிரில் விளங்கும் நாதனை நாடி உணர்ந்தால் தேவர் ஆவர். கண்டிருந்தாருயிர் உண்டிடுங் காலனை கொண்டிருந்தாருயிர் கொல்லுங் குணத்தனை நன்றுணர்ந்தார் கருள் செய்திடு நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. ஆருயிர் உண்டிடும் அப்படின்னா அரிய உயிரை கவரும், காலன் அப்படின்னா யமன், என் குணத்தன் அப்படின்னா தன் வயத்த நாதல் முதலிய 8 குணங்களை உடைய சிவபெருமான், தேவரும் ஆமே அப்படின்னா ஒளி மண்டலத்தில் வாழ்பவரும் ஆவார் அப்படின்னு அர்த்தம். உரிய காலம் வரும் வரை எதிர்பார்த்து இருந்து உயிரை கவர்ந்து செல்லும் யமனை செலுத்தி இருந்து ஏற்கும் 8 குணத்தானும் நன்றாக அவர் உயிர்க்கு உயிராம் தன்மையை உணர்ந்தவருக்கு அருளும் தலைவனும் ஆன இறைவனை அவன் வீற்றிருக்கின்ற விந்து நாத மண்டலங்களை அடைந்து உணர்ந்தவர் சிலர் ஒளி மண்டலத்தில் வாழ்பவர் ஆவர். பாடல் 503. கருக்கொண்ட நாள் முதலாக இறைவனை வணங்க வேண்டும். கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய் விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே பொறி சடையான் அடி நெய்விட்டிலாத இடிஞ்சிலும் ஆமே. கைவிட்டிலேன் அப்படின்னா கைவிடவில்லை, விகிர்தன் அப்படின்னா சிவபெருமான், பொறி சடையான் அப்படின்னா பொறியாய் விளங்கும் சடையை உடைய இறைவன், நெய்விட்டிலாத அப்படின்னா நெய் பார்க்கப்படாத, இடிஞ்சில் அப்படின்னா அகல் விளக்கு. நான் அன்னை வயிற்றில் கருவாய் இருந்த போதே சிவ ஞானத்தை பற்றி இருந்தேன். இறைவனின் திருவடியை உடலுடன் கூடி இருந்த போதும் நீங்காமல் இருந்தேன். பின்னர் பொய்யான உடலை விட்டு ஒளிமயமான திருவடியை நான் நாடுவேன். அது நெய்வார்த்து எரியாத தூண்டா விளக்காகும். பாடல் 504. சிவ ஞானியர் யாவும் சிவன் செயல் என தம்மை மறந்திருப்பர். ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்த
கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே. காவலன் அப்படின்னா இறைவன், காட்டித்து கண்டவன் அப்படின்னா காட்டி அருள கண்டவன், ஏவன அப்படின்னா பணிப்பவை அதாவது ஆணை, இளங்கிளை அப்படின்னா முதல் தகுதி உடையவன். வரத்தக்க இன்ப பொருள்கள் வரும், அவற்றுள் நீங்குபவை நீங்கும், கழிக்க பெறும் வினைகள் கழியும், அனுபவிக்க வேண்டியவை வந்து சேரும். ஆதலால் இறைவன் காட்ட கண்டிருப்பவனே அவன் ஆணையின் வண்ணம் செயல் ஆற்றும் முதல் தகுதி கொண்டவன் ஆவான். பிரிவு 17 அபாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாத்திரம் அல்லாது அபாத்திரம். நல்லார்க்கு ஈவதில் பயன் உண்டு அப்படின்னு சொன்னவர் இங்கு அல்லார்க்கு ஈவதில் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் 505 ஒழுக்கமற்றவர்க்கு வழங்குவது பயன் அற்றது. கோல வரட்டை குனித்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதேயுக் சீலமு நோன்பு மிலாதவர் கீந்தது காலங்கழிந்த பயிரது வாகுமே. கோல வரட்டை அப்படின்னா அழகுடைய மலட்டு பசு, குலகு அப்படின்னா பசுந்தழை. மலட்டு பசுவுக்கு பசுந்தழை இட்டாலும் பால் என்கின்ற பயன் கிடைக்காது. அதுபோல் ஒழுக்கமும் நோன்பும் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்தால் அதனால் பயன் ஏற்படாது. சீலம் அப்படின்னா ஒழுக்கம், காலம் கழிந்த பயிர் அப்படின்னா தக்க காலத்தில் செய்யாத பயிர் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கமும் நோன்பும் இல்லாதவர்களுக்கு ஈவது என்பது அழகிய வரட்டு பசுவுக்கு குனிந்து நிமிர்ந்து பசுந்தழையிட்டு பாலை கறந்து குடிப்பதே போன்றதாகும். அதுவே என்று பருவம் தவறி செய்த பயிரையும் போன்று அது பயன் அற்றதும் ஆகும். பாடல் 506 அன்பு கொள்ளாதவர்க்கு ஈவது பிழை ஆகும். ஈவதி யோக மியம நியமங்கள் சார்வதறிந்தன்பு தங்கும் அவர்கன்றி ஆவதறிந்தன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும் பிழை என்று கொள்ளீரே. யோகம் அப்படின்னா மன ஒடுக்கம், இயமம் அப்படின்னா தீமை அகற்றுதல், நியமம் அப்படின்னா நன்மை செய்தல். யோகத்துக்கு தவிர்க்க வேண்டியவற்றையும் கொள்ள வேண்டியவற்றையும் அறிந்து அன்பு உடையவர்களுக்கே தானம் செய்ய வேண்டும். அங்கனம் இல்லாது சார்பறிந்து அன்பு கொள்ளாதவர்களுக்கு தானம் செய்வது பெரும் தவறாகும் என உலகத்தவரே அறிவீர்களாக. பாடல் 507 நரகில் அழுந்தி கெடாதவன் ஆமாரறியா நதி பஞ்சபாதகன் தோமாரும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்து கற்பிப்போன் போமா நரகிர் புகான் பேதங் கற்கவே. பஞ்சபாதகன் அப்படின்னா ஐம்பெரும் குற்றங்களை செய்த பாவி. தோமாரும் அப்படின்னா ஆணவமல குற்றத்தை மாற்றும். குறவன் அப்படின்னா ஆசான். காமாதி அப்படின்னா காமம் முதலியவை அதாவது காமம், வெகுளி, மயக்கம் என்பவை. போதம் அப்படின்னா திருவடி உணர்வு. ஐம்பெரும் குற்றங்களை செய்பவன் நல்லவர்களுக்கு கொடுப்பதன் பயனை அறியாது கெடுவான். ஆனால் குற்றம் இல்லாத ஞான குருவுக்கும் தூய பெரியவர்களுக்கும் காமம், வெகுளி, மயக்கமான மூன்றை நீங்கியவர்க்கும் அவரவருக்கு தந்து அவரவர் நிலையில் நிற்க செய்பவன் ஞானத்தை பெற்றதால் ஐம்பெரும் குற்றம் செய்தவன் விழும் நரகத்தில் புகமாட்டான். பாடல் 508 இறைவனை எண்ணாது கொடுப்பவரும் ஏற்பவரும் நரகத்தை அடைவர். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவனென்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கீந்த விருவரும் நன்னுவரேழா நரக குழியிலே. மாதனம் அப்படின்னா பெரும் செல்வம், அண்ணல் அப்படின்னா சிவபெருமான், அஞ்சலி அத்தனாய் அப்படின்னா கூப்பிய கையினனாய், இறைஞ்சாதார்க்கு அப்படின்னா வணங்காதவர்களுக்கு, ஏழாம் நரக குழி அப்படின்னா 7 வகையான நரக குழிகள். மண்மலை போல் அத்துணை பெரிய பொருளை தந்தாலும் சிவனே முன்னின்று ஈகிறான் என கூப்பிய கையினனாய் எண்ணி வணங்காதவர்களுக்கு கொடுத்தவரும் ஏற்றவரும் ஆகிய இருவரும் 7 வகைப்பட்ட நரகங்களில் ஆழ்ந்து வருந்துவார்கள். பிரிவு 18 தீர்த்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க
போறோம். தீர்த்தம் அப்படின்னா தூய நீர் அப்படின்னு அர்த்தம். வெளியில் காவிரியும் கங்கையும் இருப்பதை போல் உள்ளேயும் மூலாதாரம் முதல் சகஸ்ரதலம் வரை தூய்மையான நீர் இருக்கிறது. இத்தகைய தூய நீரை அறிந்து ஆட வேண்டும். பாடல் 509. ஞானியர் நீராடும் இயல்பு. உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்வி இலோரே. தீர்த்தங்கள் அப்படின்னா தூய நீர்நிலைகள், வினைகெட அப்படின்னா செய்த தீவினைகள் நீங்க, பறந்து அப்படின்னா பரவி, கள்ள மனமுடை அப்படின்னா நேர்மையற்ற மனம் உடைய, உள்ள மண்டலம் சூழ உள்ள உடலில் மூலாதாரம் முதல் சகஸ்ரதலம் வரை உள்ள இடங்களில் 7 நீர்கள் இருக்கின்றன. தாம் செய்த வினை நீங்க இவ்விடங்களில் பொருந்தி ஆடாதவர்கள் நேர்மை இல்லாத உள்ளம் கொண்ட அறிவற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் நிலத்தின் பள்ளத்தில் உள்ள தீர்த்தங்களையும் மலைமேட்டில் உள்ள சுனைகளையும் தேடி அலைவார்கள். பாடல் 510. அகத்தே சிவனை நாடின் அவன் விளங்கி தோன்றுவான். தலி அறிவாளர்க்கு தன்னிதாய் தோன்றும் குழி அறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான். வலி அறிவாளர்க்கு வாய்க்கினும் வாய்க்கும் தெளி அறிவாளர் தம் சிந்தை உளானே. தளி அறிவாளர் அப்படின்னா கோவில் வழிபாடு செய்பவர்கள். தளி அப்படின்னா கோவில். வலி அறிவாளர் அப்படின்னா பிராணாயாம பயிற்சியாளர்கள். குழி அறிவாளர் அப்படின்னா காம நெறியில் செல்பவர்கள். தெளி அறிவாளர் அப்படின்னா தெளிந்த அறிவை உடையவர்கள். தெளிந்த ஞானம் உடையவரின் உள்ளத்தில் வீற்றிருப்பவன் சிவபெருமான். திருக்கோவில் வழிபாடு செய்பவர்களுக்கு குளிர்ச்சி உடைய பொருளாய் விளங்குபவன். காம நெறியில் ஈடுபவர்களுக்கு அடைய முடியாதவனாய் இருப்பவன். பிராணாயாம பயிற்சியாளர் அவனை ஒரு சமயம் அடையவும் கூடும். பாடல் 511. கள்ள மனம் உடையார் மேலாம் பயனை பெற முடியாது. உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தின் ஆரம் கலந்து அறிவார் இல்லை. வெள்ளத்தை நாடிவிடும் அவர் தீவினை பள்ளத்தில் இட்டது போர் பத்தலுள் ஆமே. வெள்ளம் அப்படின்னா இன்பம், பத்தல் அப்படின்னா நீர் மொள்ளும் சால். நீரை இறைக்கக்கூடிய சால் பொத்தல் கொண்டதாக இருந்தால் நீர் இறைக்க இயலாது. அதுபோல இன்பம் நுகர்பவர்கள் விந்து வெற்றியுறல் என்ற பயனை அடைய முடியாது. மனதுக்குள் உணரும் ஒப்பில்லாத சிவ பரம்பொருளை கூடா ஒழுக்கமுடைய கள்ள மனதை உடையவர் கலந்து அறிய இயலாது. நீர் பகுதியை விரும்பி பாய்கின்றவரின் தீய செயலானது பள்ளத்தில் உள்ள நீரை நீர்மொள்ளும் சாலை கொண்டு மேட்டுக்கு இறைப்பதை போன்றதாகும். அதாவது கள்ள உள்ளத்தவர்கள் சிவனை உணர இயலாது. பாடல் 512. தலையின் உச்சியில் உள்ள கங்கை நீரில் மூழ்கி புனிதம் அடைவர். அறிவு அமரர்கள் ஆதி பிரானை செறிவான் உரைப்பதம் சென்று வலங்கொள் மரியார் வளைக்கை வருபுனல் கங்கை பொறி புனல் மூழ்க புண்ணியர் ஆமே. அமரர்கள் அப்படின்னா ஒளி மண்டலத்தில் இருப்பவர்கள். வலம் அப்படின்னா வெற்றி. பொறியார் அப்படின்னா ஐம்பொறிகளை உடையவர்கள். மறிதல் அப்படின்னா தடுத்தல். கங்கை புனல் மூழ்குதல் அப்படின்னா பிரணவ ஒளி வெள்ளத்தில் மூழ்குதல். ஒளி மண்டல வாழ்நார் வான மண்டலத்தில் செறிந்துள்ள விந்து மண்டலத்தை அடைந்து ஆதி பொருளான சிவபெருமானை அடைவார்கள். காம கலையை தடுத்து வெற்றி பெறுவதால் பொருந்தும் பிரணவ ஒளியுடன் வரும் கங்கை நீர் வெள்ளத்தில் பொறிகளை உடைய அன்பர்கள் நீராடி புனிதர் ஆவார்கள். பாடல் 513. அகத்தே இறையை நாடுக. கடலில் கெடுத்த குளத்தினில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை இல் திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. கடலில் கெடுத்து அப்படின்னா கடலிலே ஒரு பொருளை இட்டு, காண்டல் அப்படின்னா காணுதல், உடலுற்று அப்படின்னா மாறுபாடு அடைந்து, நந்தி அப்படின்னா சிவபெருமான், திடமுற்று அப்படின்னா உயிருக்கு சிறந்த துணையான அப்படின்னு அர்த்தம். கடலிலே ஒரு பொருளை இட்டுவிட்டு அதை குளத்தில் தேடுபவர் நீர் பையான
கடலில் விந்து நீங்குவதை கெடுத்து அதை நெற்றி பகுதியான குளத்தில் ஒளியாக பெறுபவரை நிகர்க்க மாட்டார்கள். அவ்வாறு வான பூத நாயகரான சதாசிவத்தின் அருளால் போய் உடலிலே புகுந்து மேல் சென்றமையை அறியார்கள். பாடல் 514. இந்நீர் சந்திர மண்டலத்தில் உள்ளது. கலந்தது நீர் அது உடம்பில் கருக்கும். கலந்தது நீர் அது உடம்பில் சிவக்கும். கலந்தது நீர் அது உடம்பில் வெளுக்கும். கலந்தது நீர் அனல் காற்று அது ஆமே. கருக்கும் அப்படின்னா கரிய நிறம் உடையதாய் விளங்கும். சிவக்கும் அப்படின்னா சிவந்த நிறம் உடையதாய் விளங்கும். வெளுக்கும் அப்படின்னா வெண்ணிற ஒளியாய் விளங்கும். இந்த பாடலில் தாமதம், ராட்சதம், சாத்வீகம் ஆகிய குணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த 3 குணங்களை இறை அருளால் தூய்மை செய்வதே நீராடுவது ஆகும். உடம்பில் கலந்துள்ள நீரானது சீவன் தாமத குணபயம் அடைந்த போது கீழ் நிலையில் கருமையாக விளங்கும். உடலில் கலந்த நீரானது ராசத குணநிலையில் கீழே உள்ள மூலவாயு நெற்றிக்கு வந்தபோது மாதுளம் பூ போன்ற சிவந்த ஒளியாய் விளங்கும். கலந்த நீரானது சாத்வீக நிலையில் சிதாகாயத்தை அடைந்த போது வெண்மையான ஒளியாய் விளங்கும். அவ்வாறு கலந்த நீரானது தீயின் ஒளியும் காற்றின் இயக்கமும் பொருந்தியே இருக்கிறது. பிரிவு 19 திருக்கோயில் இழிவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். கோவில்களுக்கு செய்யும் இழிவால் உண்டாகும் கேடுகள் பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 515 இறைவன் திருமேனிக்கு செய்யும் இடையூற்றால் உண்டாகும் துன்பம். தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவ தன்முன்னே அரசு நிலைகெடும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. தாவரலிங்கம் அப்படின்னா நிலை பெறுத்த பெற்ற நந்தியினது திருவடிவம் அப்படின்னு அர்த்தம். கோவிலில் உள்ள அருவுருவ திருமேனியாகிய லிங்கத்தை பிடுங்கி வேறோரிடத்தில் வைத்தால் வைப்பதன் முன்னம் அந்நாட்டு ஆட்சி அழியும். பிடுங்கி வைத்தவன் இறப்பதற்கு முன்னே தொழு நோயால் பற்றப்படுவான். இங்கனம் காவலனான சிவபெருமான் உரைத்து அருளி இருக்கிறான். பாடல் 516 கோவில் மதிலுக்கு ஊறு செய்வது கூடாது. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அபிடேகத் தரசரை முட்டுவிக்கும் முனி வேதியர் ஆயினும் வெட்டுவித்தே விடும் விண்ணவன் ஆணையே. வாங்கிடில் அப்படின்னா பெயர்ந்து எடுத்தால், அபிடேகத் தரசை அப்படின்னா முடிசூட்டு விழா செய்ய பெற்ற மன்னரை, முட்டுவிக்கும் அப்படின்னா வெட்டிட செய்யும் விண்ணவன் அப்படின்னா சிவபெருமான். கட்டப்பட்ட மதிலில் ஒரு கல்லை பெயர்த்தெடுத்தால் அந்த தீமையானது முடிசூட்டு விழா நிகழ்த்தப்பட்ட மன்னரை வெட்டி வீழ்த்தும். முனிவர் செய்யும் தவத்தை முற்று பெறாமல் போக செய்துவிடும். அவ்வாறு கல்லை பெயர்த்தவர் அந்தணர் ஆயினும் அவர்களையும் வெட்டி வீழ்த்தும்படி செய்யும். இது சிவபெருமானின் ஆணை. பாடல் 517 தவறாமல் பூசைகள் நடைபெற வேண்டும். ஆற்றரு நோய் மிக்க கவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடிற்றானே. ஆற்றரு அப்படின்னா போக்க இயலாத, கூற்றுதைத்தான் அப்படின்னா காலனை காலால் உதைத்து அருளிய சிவபெருமான். தப்பிடில் அப்படின்னா தவறினால். காலனை உதைத்தவனான சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோவில்களில் மறைகளில் விதிக்க பெற்றபடி பூசைகள் நிகழாத தவறுமாயின் போக்க முடியாத நோய்கள் மிகும். மழை நிலத்தில் பெய்யாது போற்றுதற்கு அரிய மன்னரும் போர் ஆற்றலில் குறைபட நேரிடும். பாடல் 518 பூசை தவறின் உண்டாகும் கேடுகள். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி என்னரோ நந்தி எடுத்துரைத்தானே. முட்டிடின் அப்படின்னா தடைப்பட்டால், வாரி அப்படின்னா மழை, களவு அப்படின்னா திருட்டு, காசினி அப்படின்னா உலகம். சிவபெருமானின் திருக்கோவில்களில் பூசைகள் நிகழாமல் தடைப்பட்டால் மன்னருக்கு தீமைகள் உண்டாகும்.
நாட்டில் மழை வளம் குறையும், உலகத்தில் கண்ணக்கோள் கொண்டு செய்யும் களவு மிகும். இவ்வாறு எம் இறைவன் சிவபெருமான் உரைத்து இருக்கிறான். பாடல் 519. சிவதீட்சை பெறாதவன் பூசை செய்தால் உண்டாகும் தீமை. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாமென்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னா சிவதீட்சை பெறாது பெயர் மட்டும் பார்ப்பானாய் விளங்குபவன். அர்ச்சித்தால் அப்படின்னா பூசையை செய்தால், பூசை செய்வதற்கு தகுதியை பெறாத பார்ப்பான் சிவபெருமானுக்கு பூசையை செய்தால் போர் தொடுத்து செல்லும் மன்னர்க்கு பொல்லாத நோய் உண்டாகும். உலகம் முழுதும் பரவியுள்ள நாட்டில் பஞ்சமும் ஏற்படும் என்று இங்கனம் சிறப்புடைய சிவபெருமான் ஆராய்ந்து கூறி இருக்கிறான். பிரிவு 20 அதோமுக தரிசனம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். கீழ் நோக்கிய வண்ணம் உள்ள சிவபெருமானின் முகம் அதோமுகம் என்பது அதை தரிசித்தல் அதோமுக தரிசனம் ஆகும். பாடல் 520. ஆறுமுகன் சிவபெருமான் ஆணையால் அசுரரை அழித்து வானவரை காத்தல். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பு அவிழ் வானோர் அசுரன் வழி சொல்ல பவளமேனி அருமுகன் போய் அவர் தம் பகை கொள் என்ற தற்பரன் தானே. இந்த பாடல்ல 2 விதமா பொருள் இருக்குங்க. மகேஸ்வரர் உள்ளத்தில் எழும் ஒளியே ஆறுமுகன் என்றும், கண்டத்தில் எழும் ஒளியே பிரணவ வடிவான கணேசர் என்றும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சிவனது ஆணையினால் முருகப்பெருமான் அசுரரை அழித்து வானவர்க்கு அருள் செய்தான் அப்படின்னும் எடுத்துக்கலாம். எம் தலைவா இறைவா நாங்கள் வருந்துவது முறையோ என்று வானவர்கள் அசுரனின் வலிமையை சொல்லி முறையிட்டார்கள். அப்போது அழகிய பழம் போன்ற மேனியை உடைய ஆறுமுகனே, நீ நாம் தரும் படையுடனே போய் தேவர்களின் பகைவரான அசுரரை அழித்து விட்டு வா என்று கூறி அருளிய இறைவனே தற்பரனாக விளங்குகின்றான். பாடல் 521. மூலாதாரத்தில் உள்ள சிவனது அதோமுகம் அருளல். அண்டமொடு என் திசை தாங்கும் அதோமுகம் கண்டம் கருத்த கருத்து அறிவார் இல்லை. உண்டது நஞ்சு என்று உரைப்பர் உணர்வு இலோர் வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே. வெண்மையான தலை மாலையை அணிந்த சிவபெருமானுக்கு அண்டங்களையும் 8 திக்குகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் அதோமுகத்தின் கழுத்து கரிய நிறம் உடையதாய் இருப்பதை அறிவார் எவரும் இல்லை. அவர் நஞ்சை உண்டதால் கருமை அடைந்தது என்று உரைப்பவர்கள் அறிவற்றவர்கள். கண்டம் கருத்தது அப்படின்னா கண்டத்துக்கு கீழே உள்ள பகுதி கருமையான இருளாய் இருப்பது. அறியாமை அப்படின்னா ஒளியை நோக்கி மேலே செல்லாது இருளை நோக்கி கீழே செல்வது. நஞ்சு அப்படின்னா விந்து, அதாவது சுக்கிலம். நஞ்சுண்டல் அப்படின்னா விந்துவை சுருக்கி ஒளிமயம் அப்படின்னும், வெண்தலை மாலை விரிசடையோன் அப்படின்னா ஒளிக்கதிர்கள் முடியினின்று வீசிக்கொண்டிருப்பவன் அப்படின்னும் அர்த்தம். அதாவது இருளை மாற்றி ஒளியாக்கியதே நஞ்சுண்டான் என்பதன் கருத்து. பாடல் 522. விண்ணோரும் தொழும்படி அருளுவர். செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைத்திடில் விண்ணோர் தொழ செய்வன் மைத்தாழ்ந்து இளங்கும் மணிமிடருடையோனே. பொய்யே உரைத்தல் அப்படின்னா தத்துவத்தை கூறாமல் புராண கதைகளை பேசுதல். மை அப்படின்னா கருமை. மிடரு உடையோன் அப்படின்னா கழுத்தை உடையவன். கரிய நிறம் பொருந்திய கழுத்தை உடைய சிவபெருமான் செழுமையான கடல் சூழ்ந்த உலகில் பொய் கதைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உண்மையான தத்துவத்தை பற்றி பேசுவார்களானால் தேவர்களும் தொழும் தகுதியை அவர்களுக்கு அருளுவான். இவ்வுலகத்தை படைத்த அவன் பொய்யையும் மெய்யையும் அறிவான். பாடல் 523. சிவன் என நிற்கும் நந்தி எழுந்து நடு உற ஓங்கிய செந்தி கலந்து உள் சிவன் என நிற்கும் உந்தி கலந்து அங்கு உலகம் வலம் வரும் அந்தி இறைவன் அதோமுகம் ஆமே. நந்தி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள உருத்திரன். செந்தி அப்படின்னா தலையின் மேல் உள்ள சிவந்த ஒளி. மூலாதாரத்தில் உள்ள உருத்திரன் சுழுமுனை வழியாக மேலே எழுந்து தலையில் உள்ள செவ்வொளியுள் கலந்து சிவன் என்ற பெயருடன் விளங்கும்
விளங்கும். அப்போது முந்தைய நிவர்த்தி முதலிய புவனங்களின் இயல்பை மாற்றி வெற்றி பெற்று மேல் எழுந்து நிற்கும். இவ்வாறு செய்வது சிவபெருமானின் அதோமுகம் ஆகும். பாடல் 524. ஒளியுடன் கூடிய பரனே அதோமுகன். அதோமுகம் கீழ் அண்டம் ஆன புராணன். அதோமுகம் தன்னொடும் எங்கும் முயலும் சதோமுகத்து ஒன்மலர் கன்னி பிரானும் அதோமுகன் ஊழி தலைவனும் ஆமே. அண்டம் அப்படின்னா பிரணவம். ஒளியுடன் கூடிய சிவனே அதோமுகனாகவும் ஊழியை செய்பவனாகவும் இருக்கின்றான். அதோமுகம் என்பது கீழே உள்ள பிரணவம் என்ற அண்டத்தில் பழமையாக உள்ளது. அது நுண் உடலில் எங்கும் செல்லும் ஆற்றலை உடையது. சத்தாகிய ஓம் என்னும் பிரணவ வடிவமாய் உள்ள ஒளி உடைய பராசக்தியுடன் கூடிய இறைவனும் அதோமுகனாகவும் ஊழியை செய்பவனாகவும் விளங்குகின்றான். பாடல் 525. சக்தியுடன் பொருந்தியுள்ளான். அதோமுகம் மாமலர் ஆயது கேளும். அதோமுகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோமுகம் ஆகிய அந்தம் இல் சக்தி அதோமுகம் ஆகி அமர்ந்திருந்தானே. நூறாய் விரிந்து அப்படின்னா சகஸ்ர தலத்திலிருந்து 100 நாடிகள் கீழ் நோக்கி விரிந்து வந்து அப்படின்னு அர்த்தம். இவை முதுகெலும்புகளுடன் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன. அமர்ந்திருந்தான் அப்படின்னா சக்தியுடன் இறைவனும் பொருந்தி இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அந்தமில் சக்தி அப்படின்னா அழிவில்லாத சக்தி, அதாவது 6 கோடி மாயா சக்திகள். அதோமுகமான கவிழ்ந்த முகமுடைய பெரிய மலரான விந்தையினை கேட்பீர்களாக. தலையில் கவிழ்ந்துள்ள சகஸ்ர தலத்திலிருந்து 100 நாடிகள் கீழ் நோக்கி விரிந்து கவிழ்ந்திருக்கும் நாடி தொகுதிகளில் உள்ள அழிவற்ற சக்திகளுடன் அதோமுகமாய் இறைவனும் திகழ்கின்றான். பிரிவு 21 சிவ நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். சிவ நிந்தை அப்படின்னா சிவபெருமான் முழு முதல் பொருள் என உணராமல் பழித்தல் அப்படின்னு அர்த்தம். பாடல் 526. சிவனை நிந்தித்தவர் கெடுவர். தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவு ஒருவார் அமராபதி நாடி எளியன் என்று ஈசனை நீசர் இகழின் கிளி ஒன்று பூஞையால் கீழது ஆகுமே. அழிவு ஒருவார் அப்படின்னா அருளை பெறுவார். நீசர் அப்படின்னா கீழானவர். பூஞை அப்படின்னா பூனை. சிவநிந்தனை செய்தவர் கெடுவது பூனையிடம் அகப்பட்டு கொண்ட கிளி கெடுவதை போன்றது. மேலோர் தெளிந்த ஞானத்தால் சிந்தையிடம் தேவர் உலக தலைவனான சிவபெருமானை நாடி அருள் அடைவார்கள். அங்கனம் இருக்க சிவபெருமான் எளிமையானவன் என்று கீழானவர் இகழ்வாராயின் கிளியானது பூனையிடம் அகப்பட்டு அழிவது போல ஆகும். பாடல் 527. காமத்தில் ஆழ்ந்த தேவரும் அசுரரும் இறைவனை அறியார். மொழிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மெய் நின்ற ஞானம் உணரார். அழிந்து அமுது ஊறிய ஆதி பிரானை தளிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. மொழிந்தவர் அப்படின்னா உலர்ந்தவர், அதாவது கல் போல் முரட்டு தன்மை உடையவர்கள். தானவர் அப்படின்னா அசுரர். விழிந்தவர் அப்படின்னா கெட்டவர். தளிர்ந்தவருக்கு அன்றி அப்படின்னா உடல் எங்கும் தாங்கியவர்களுக்கு அன்றி அப்படின்னு அர்த்தம். உலர்ந்த தேவரும் அசுரரும் ஆகிய அனைவரும் காமத்தினால் கெட்டு போனவர்கள் ஆனார்கள். அவர்கள் உடம்பில் அதோமுகத்தில் விளங்கும் உண்மை பொருளை அவர்கள் உணரமாட்டார்கள். அன்பால் கசிந்து அமுதம் போல் சுரக்கும் ஆதி எம் பெருமானை உடல் எங்கும் தேக்கி உண்டவர்களுக்கே அல்லாமல் தாங்க இயலாதது ஆகும். பாடல் 528. விளையாட்டாகவும் இறைவனை நிந்திக்க கூடாது. அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். இப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் 110 ஆமே. நற்பகை அப்படின்னா தீராத பகை. முடிந்தனர் அப்படின்னா அழிந்தனர். பொய்ப்பகை அப்படின்னா போலியான பழி. இப்பகை அப்படின்னா ஈஸ்வர நிந்தனை, அதாவது அடியவர்களுக்கு செய்யும் நிந்தனை. அசுரரும் தேவரும் இறைவன் நிந்தனையால் தீராத பகைமை கொண்டு உய்வு பெறாமல் இடையில் அழிந்தார்கள். இறைவனிடம் இவ்வகையில் பகை கொண்டாலும் அவனை அடைவது என்பது இயலாது. இறைவனை போலியாக
வேணும் பகை கொண்டாலும் தீமை 1/10 வளரும். பாடல் 529. நாமே பிரம்மம் என்பவர் இறைவனை எண்ணாமல் இகழ்வர். போகமும் மாந்தர் புலவி அது நினைந்த ஆகமும் உள்கலந்து அங்கு உளர் ஆதலில் வேதியர் ஆயும் விகிர்தன் ஆம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒழிவாரே. நாம் விகிர்தர் என்கின்ற நீதி அப்படின்னா நாமே பிரம்மம் என எண்ணுகின்ற தர்மம். ஈசன் நினைப்பு ஒழிதல் அப்படின்னா தாமே பிரம்மம் என எண்ணுவதால் வேறு பிரம்ம பொருளை அதாவது இறைவனை நினையாமை. புலவி அப்படின்னா ஊடல். அந்தனராய் பிறந்தும் பெண் இன்பத்தையும் ஊடலையும் நினைத்து மார்பிலும் சிந்தையிலும் கலந்துள்ளவர் ஆதலாலும் நாம் பிரம்மம் என்ற அறத்தில் உள்ளவர் ஆதலாலும் இறைவனார் பற்றிய எண்ணத்தை உள்ளத்தில் நினைக்க மாட்டார்கள். பிரிவு 22. குரு நிந்தை. குரு நிந்தை அப்படின்னா குருவை பழித்தல் அப்படின்னு அர்த்தம். குருவை பழித்தவர் அடையும் துன்பங்கள் பற்றி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 530. குருவை சார்ந்தவரே ஞானம் பெற்றவர். பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள் உற்றிருந்தாரை யுளைவன சொல்லுவர். சுற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர் பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே. பேனார் அப்படின்னா பாதுகாக்க மாட்டார்கள். உளைவன அப்படின்னா வருந்துபவை. உற்றிருந்தார் அப்படின்னா சார்ந்து இருந்தவர். பேரு அப்படின்னா ஞானம். கீழ் மக்கள் ஞானம் பெற்றவரையும் பேணமாட்டார்கள். இவர்கள் உடன் இருந்தவரையும் வருந்தும்படி கூறுவார்கள். கற்றிருந்தாரிடம் பொருந்தியவரே ஞானம் அடைந்தவர் ஆவார். இவரையே அல்லாமல் வேறு எவர் இப்பேற்றை பெற முடியும். பாடல் 531. மாணவன் உள்ளத்தில் நாத ஒலி எழும்படி செய்வர். ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதய செப்பினோர் ஓர் இடை சுமங்கனாய் பிறந்திங்கோருசம் பாரிடை கிருமியாய் பழகுவர் மண்ணிலே. ஓர் எழுத்து ஒரு பொருள் அப்படின்னா பிரணவ பொருள். அது ஓம் என்பது ஆ உ மா நாதம் விந்து என்பவை பிரணவம். சுனங்கன் அப்படின்னா நாய். கிருமி அப்படின்னா ஓர் அறிவு உள்ள உயிர், அதாவது புழு அப்படின்னும் சொல்லலாம். பிரணவ மந்திரத்தை உணர்த்திய குரு மனம் நோகும்படி செய்தலால் ஓர் அறிவு உயிராய் பிறக்கும்படி ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓர் உகம் அப்படின்னா ஒரு யுகம். ஓர் எழுத்து மொழியான ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை மாணவன் உணருமாறு செய்த பெருமை கொண்ட நாதத்தை எழுப்பி தந்த குருவை மனம் வருந்தும்படி செய்தவர் ஊர் சுற்றி திரியும் நாயாய் பிறப்பார்கள். பின்பு ஒரு யுகம் வரை பூமியில் புழுவாக கிடப்பார்கள். பாடல் 532. குரு நிந்தனை செய்தவர் பொருளும் ஆவியும் கெடும். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தங்கலங்க சிதைவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும் சத்தியம் ஈது சதானந்தி ஆணையே. அதாவது குரு நிந்தனை செய்தவரின் பொருளும் உயிரும் அழியும் அப்படின்னு அர்த்தம். இல்லற ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் உள்ளம் வருந்த கேட்டை செய்தவரின் பொருளும் உயிரும் ஓர் ஆண்டில் போய்விடும். இது சத்தியம் சதாசிவத்தின் மீது ஆணை. பாடல் 533. மந்திர குருவுக்கு தீமை செய்தார் கெடுதல். மந்திரம் ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர் நொந்திய சுனங்கனாய் பிறந்து 100 வந்திடும் புலையராய் மாய்வர் மண்ணிலே. மந்திரம் ஓர் எழுத்து அப்படின்னா ஓர் எழுத்து மந்திரமான பிரணவம். நொந்திய சுனங்கன் அப்படின்னா இழித்து ஒதுக்கப்பட்ட நாய். 100 அப்படின்னா 100 பிறவிகள். ஓர் எழுத்து ஒரு மொழியான பிரணவத்தை உபதேசித்த பெருந்தவம் உடைய குருவை உள்ளம் வருந்தும்படி தீமைகள் செய்தவர்கள் இழிவாய் ஒதுக்கப்பட்ட நாயாய் 100 பிறவிகள் எடுப்பார்கள். பின்பு தாழ்ந்த பிறவியினராய் இம்மண்ணுலகத்தில் மடிவார்கள். பாடல் 534. ஈசன் அடியார்க்கு துன்பம் இழைத்தவர் பெரும் பதவியை இழப்பர். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும்
எம் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மா மன்னர் பீடமும் நாசமதாகுமே நன்னந்தி ஆணையே. தேசம் அப்படின்னா பெரிய நாடு, மா மன்னர் அப்படின்னா பெரிய மன்னர், பீடம் அப்படின்னா ஆட்சி. சிவனடியார் மனம் கலங்கிடின் தேசமும் நாடும் மற்ற சிறப்புகளும் அழிந்துவிடும். இந்திரனின் ஆட்சி பீடமும் பெரு மன்னரின் ஆட்சி பீடமும் நாசம் ஆகிவிடும். இது எம் சிவபெருமான் மீது ஆணை ஆகும். பாடல் 535. குருவின் முன் பேசினால் வரும் துன்பம். சன்மார்க்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்க மாய துறையு மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமும் ஆமே. சர்க்குரு அப்படின்னா மேலான குரு, சந்நிதி அப்படின்னா முன்பு, பொய்வரின் அப்படின்னா பொய் பேசினால், பஞ்சம் அப்படின்னா வறுமை. நல்ல நெறியை புகட்டிய நல்ல குருவின் முன்பு பொய் பேசினால் முன்னம் பெற்றிருந்த தவமும் கெடும். ஆசிரியரிடம் பெற்ற ஞான உபதேசமும் நிலைத்து நிற்காது பழமையாய் உபதேசிக்கப்பட்ட நெறியையும் மறந்து ஆன்ம வளர்ச்சிக்கான மற்ற வழிகளும் போய் வறுமையும் வந்து சேரும். பாடல் 536. ஞான நெறியினரே சிறந்தவர் கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய்ப்பால் தயிர் நிற்க தானர கைப்பிட்டுண்பான் போன்றும் கண்மிஞானி கொப்பே. மாமணி அப்படின்னா சிறந்த மணியான மாணிக்கம், மெய்ப்பட்ட அப்படின்னா காலில் பட்ட, விதி அப்படின்னா செயல், கண்மி அப்படின்னா செயல் ஆற்றுபவர். மாணிக்கத்தை விட்டு கல்லை சுமப்பது போலவும் பால் முதலியவற்றை விட்டு பிட்டை உண்பவன் போலவும் ஞானத்தை கைவிட்டு கிரியை மேற்கொண்டு ஒழுகுதல். கையில் சிக்கிய சிறந்த மாணிக்கத்தை கைவிட்டு காலில் அகப்பட்ட கல்லை எடுத்து சுமப்பவனின் செயலை போலவும் கையில் உள்ள நெய் பால் தயிர் ஆகிய உணவு இருக்க தனக்கு நன்மை அளிக்காத கையளவு பிட்டு உண்பவன் போலவும் ஆகும். ஞானியரோடு கருமம் செய்பவனை எண்ணுதல். பிரிவு 23. மகேசுர நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். மகேசுரர் அப்படின்னா மகேஸ்வரரை பூஜை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அவர்களை நிந்தை செய்வது மகேசுர நிந்தை. எனவே அவரை நிந்திப்பவர் எய்தும் தீமை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 537. அடியாரை பழித்தவர் நரகத்தை அடைவர். ஆண்டான் அடியார்க்கும் விரோதிகள் ஆண்டான் அடியவரை யமேற்றுண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தான் தாம் விழுவது தாழ்ந்த நரகாகுமே. ஆண்டான் அப்படின்னா சிவபெருமான், விரோதிகள் அப்படின்னா மாறுபட்டவர்கள், மற்றவர்களுக்கு பகைவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஐயம் அப்படின்னா பிச்சை, வேண்டாது அப்படின்னா வெறுக்கத்தக்கது, தாழ் நரகு அப்படின்னா இழிந்த நரகம். சிவனடியார்கள் உலக இயலுக்கு மாறுபட்டவர்கள். அந்த சிவனடியார்கள் பசி வந்த போது இறந்து உண்டு வாழ்பவர்கள். அத்தகைய அடியார்களை வெறுக்கத்தக்கவற்றை பேசியவர்கள் மிகவும் தாழ்ந்த நரகத்தை அடைய வழி செய்து கொண்டவர் ஆவார்கள். பாடல் 538. சிவபோகம் சித்திக்கும் ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகும் சிவபோகமே. வந்திப்பவன் அப்படின்னா வணங்குபவன், தூற்றுபவர் அப்படின்னா நல்வினையிலிருந்து நீங்கி துன்பம் அடைபவர், போற்றுபவர் அப்படின்னா தீவினையிலிருந்து நீங்கி இன்பம் அடைபவர் அப்படின்னு அர்த்தம். அடியாரை அடைந்த போதே சிவபோகம் அவர்களுக்கு வாய்க்க பெறும். அதாவது ஞானியரை தூற்றுபவனும் நல்லவர் என்று ஞானியரை போற்றுபவனும் முறையே நல்வினையும் தீவினையும் நீங்கி விடுவார்கள். அந்த சிவ ஞானியை அடைந்தார்க்கு அப்போது சிவபோகம் கைகூடும். பிரிவு 24. பொறையுடைமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளும் தன்மை உடைமை அப்படின்னு அர்த்தம். உடலில் உள்ள அமுதம் வற்றி விடாமல் பொறுத்தல் பொறை நிலை எனப்படும். பாடல் 539. பொறுமையுடன் இருந்தால் அமுதம் சுரக்கும். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி
கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒழிவது மாகமை ஆமே. பள்ளி அப்படின்னா எண்ணம், கமை அப்படின்னா பொறுமை. பள்ளி தான் பற்றியதை விடாமல் கிடக்கும், அதுபோல எண்ணமும் எண்ணியதை விடாது மெய்ப்பொருளை எண்ணி நாக்கினை அந்நாக்கு பகுதியில் செலுத்தி இருத்தல் இங்கு பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் உயிர் வழி, அதாவது பிராணவாயு கீழ் நோக்கி செல்வது தடைப்படும், மனமும் ஒடுங்கி இருக்கும், அமுதம் அப்போது சுரக்கும். அதாவது மெய்ஞான நெறியை பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர் நெஞ்சில் மெய் பொருளுடன் கூட வேண்டும் என்ற எண்ணம் ஆகிய பள்ளி ஒன்று இருக்கின்றது. அது மூக்கையும் நாக்கையும் செயல் நீங்கும்படி செய்யும். அப்போது மாறி நின்று இருளில் செலுத்தும் மனமண்டலத்தில் உலராது அமுதத்தை பெருகச் செய்யும். அதுவே பொறுமை ஆகும். பாடல் 540. பொறுமை உடைய ஞானியின் மேன்மை. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பு எலி தேவர்கள் பால் ஒத்த மேனியன் பாதம் பணிந்து உய்ய மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் மன்னவன் ஞாலத்த இவன் மிக நல்லவன் என்றாரே. ஓலக்கம் அப்படின்னா கொலு மண்டபம், உலப்பிலி அப்படின்னா அழிவில்லாதவன், மால் அப்படின்னா திருமால். சிவபெருமான் தேவர்களிடம் இந்த ஞானி திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மேலானவன் என்று கூறினான். அதாவது பாலை போன்ற வெண்மையான ஒளியில் விளங்கும் சிவனது திருவடியை வணங்கி உய்வதற்காக அவனது கொலுமண்டபத்தை சூழ்ந்த அழிவற்ற தேவரிடம் பொறுமையுடைய இந்த ஞானி திருமாலுக்கும் ஆதி பிரம்மனுக்கும் தலைவன், உலகத்துக்கும் மிகவும் சிறப்புடையவன் என்று சிவபெருமான் கூறி அருளினான். பாடல் 541. பொறுமையுடையவர் தேவதேவனை அடையலாம். ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர் சேனை வளைந்து திசை தோறும் கைத்தொழ ஊனை விளைத்திடும் மும்பர்த்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. ஞானம் விளைந்தவர் அப்படின்னா மெய்ஞானம் உடையவர், சேனை அப்படின்னா கருவி கரணங்களான படை, ஊனை விளைத்திடும் அப்படின்னா உடலை மாற்றி அமைத்திடும், உம்பர் அப்படின்னா தேவர், எட்டல் அப்படின்னா கூடுதல். மெய்ஞானம் கைகூட பெற்றவர்க்கு மன்னர் ஆவோர் அத்தகைய ஞானியை கருவி கரணங்களான படை சூழ்ந்து அவர் ஏவல் வழி செய்ய அவரது உடலை மாற்றி படைக்கும் தேவ தேவனை அவர் மற்ற வழியை நீத்து ஞானத்தால் அணுகி அருள் கூட முடியும். பாடல் 542. சிவன் ஆன்மாக்களை அருள் கொள்ளும் விதம். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் கொள்ளையின் நின்று குதி கொள்ளும் கூத்தனுக்கு எல்லை இல்லாத இளையம் உண்டாமே. மனை அப்படின்னா வீடு, மன்று அப்படின்னா அம்பலம், பதம் செய்யும் அப்படின்னா பக்குவப்படுத்தும், கொள்ளை அப்படின்னா மூலாதாரம், இளையம் அப்படின்னா கூட்டம், ஒடுக்கம் அப்படின்னா சொல்லலாம், கூத்து அப்படின்னா ஐந்தொழில் நிகழ்த்துவது, கூத்தின் பயன் ஒருமைப்பாடு. உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்றபடி அவரது உடலிலும் உள்ளத்திலும் பல வகையாலும் இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்து சிவன் பக்குவம் செய்வான். மூலாதாரத்திலிருந்து ஆதார நிராதார கலைகளில் ஆடும் கூத்த பெருமானுக்கு அந்த கூத்தின் பயனாக அளவில்லாத ஒருமைப்பாடு உண்டாகும். பிரிவு 25. பெரியாரை துணை கோடல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். ஞானம் மிக்கவரை துணையாக கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பாடல் 543. பெரியாரை துணை கொண்டு இறைவனை அடைவேன். ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் தேடவல்லார் கருள் தேவர் பிரானொடும் கூடவல்லார் அடி கூடுவன் யானே. ஓடவல்லார் அப்படின்னா தல பயணம் செய்ய வல்லவர், நடாவுவன் அப்படின்னா செய்வேன், வாழ்குவன் அப்படின்னா இன்பம் அடைந்து வாழ்வேன். தலப்பயணம் செய்பவருடன் சேர்ந்து யானும் தலப்பயணம் செய்வேன். பாடுபவரின் ஒளியை செவி வழியே கேட்டு இன்பம் அடைந்து வாழ்வேன். உள்ளத்தில் தேடி அடைய வல்லார்க்கு அருளும் மகாதேவனோடும் பொருந்தும் வல்லமை உடையார் திருவடியை நானும் பொருந்தி இருப்பேன். பாடல் 544. நெஞ்சே என்னுடன் வா, தாமிடர்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமனத் தங்கன்பு வைத்ததிலையாகும். நீ இடர்பட்டிருந்தென் செய்வாய் நெஞ்சமே, போமிடத்
தென்னொடும் போது கண்டாயே. தயங்கினும் அப்படின்னா வாட்டம் அடைந்தாலும், போது அப்படின்னா வருவாயாக அப்படின்னு அர்த்தம். படர கொம்பு இல்லாமல் துவண்டு தீயில் இடப்பட்ட தளிரை போல் வாட்டம் அடையினும் மன உறுதி உடையவர் உள்ளத்தில் அன்பு வைத்து அதன் வழி செல்வதில்லை. நெஞ்சமே, நீ தனியே துன்பப்பட்டிருந்து என்ன செய்ய போகின்றாய்? பெரியாரை நாடி நான் போகும்போது என்னுடன் வருவாயாக. பாடல் 545. சான்றோர் கூட்டுறவு பேரின்பத்தை நல்கும். அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. அமரர் தலைவன் அப்படின்னா தேவரின் தலைவனான சிவபெருமான். செறிவார் அப்படின்னா பொருந்தி இருப்பர். உண்மையை அறியும் சான்றோர் தேவதேவனை விரும்பி அவனுடன் பொருந்தி இருப்பார்கள். அத்தகையவர்கள் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் என்பனவற்றை கடந்து சிவ தத்துவத்தில் விளங்குவார்கள். நல்ல நெறியில் ஒழுகி அடைந்தவருக்கும் உபதேசம் செய்கின்ற பெரியாருடன் கூடியிருப்பது பேரின்பம் ஆகும். பாடல் 546. சிவ நெறியை அளிக்கும் தார் சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழா எந்தை பொன்னடி சேருவர் வாய் அடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமே. தார் சடையான் அப்படின்னா சிவபெருமான், தமர் அப்படின்னா உறவினர், வாய் அடையா உள்ளம் அப்படின்னா வாய் மூடிய மௌனமான நிலை. பெரியவர்களுடன் கூடியவர் சிவபெருமானுக்கு உறவினராய் உலக நடையில் ஒழுகுபவர்களால் புகழப்படாதவனான என் ஐயனின் திருவடியை அடைவார்கள். மௌனமாக ஆன்மாவின் சிவனை துதிப்பவர்க்கு அருள் செய்கின்ற சிவனை அடைந்து அச்சிவ நெறியில் இரண்டர கலத்தலும் ஆகும் பெரியார் கூட்டத்தால் இங்கனம் நிகழும். பாடல் 547. சிவபுரம் சேர்க்கும் உடையான் அடியார் அடியார் உடன் போய் படையார் அழல்மேனி பதிசன்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகின ஓலமென்றாரே. எல்லாம் உடையவனான சிவபெருமானின் அடியார்க்கு அடியவராய் உள்ளவருடன் கூடி சிவசோதியில் பொருந்தி சிவபுரத்தில் பொருந்தி நின்றவர் என்னை கண்டதும் சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்ய சிவபெருமான் என்னை அழைத்து வருமாறு பணிக்க கடைவாயிலில் உள்ளவர் அடைக்கல முத்திரை காட்டி அழைத்தனர். பாடல் 548. பெரியார் துணையை பெற்றேன் அருமை வல்லோன் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவிச் சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. சான்றோரை கூட வல்ல அருமையானவன் கலை ஞானத்துள் விளங்குபவன் ஆவான். பெருமையுடைய ஞானம் வாய்க்க பெற்றவனோ பிறவி சுழலிலிருந்து நீங்க பெறுவான். உரிமையுடன் பழகும் தன்மையில் வல்லான் சிவனை உள்ளத்தில் உணர்ந்து அழிவில்லாமல் வாழ்வான். நான் அருமை பெருமை உடைய பெரியோரின் துணையை பெறும் பேறு பெற்றேன். இங்க கலை ஞானம் அப்படிங்கிறது அகரம் முதலான 16 கலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் 2ஆம் தந்திரம் நிறைவு பெற்றது. தேங்க்யூ.